தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் கணேஷ் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். இவைகளெல்லாம் ரிவிஷன் வகுப்புகள், ஏற்கனவே நடத்தப்பட்ட வகுப்புகள். அதனுடைய தொடர்ச்சியாக உங்களை நினைவுபடுத்துவதற்காக ஐடி அண்ட் மாடர்னைசேஷன் குறித்து இன்று விளக்கமாக சொல்ல இருக்கின்றார். இதனுடைய தொடர்ச்சியாக மீண்டும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று முழுமையான கேள்வி பதில் நிகழ்ச்சி மட்டும். ஒரு நாள் ஐடி மாடர்னைசேஷனிலே நிறைய கேள்விகள் வருவதால் அது குறித்து ஒரு நாள் முழுவதும் இந்த கேள்வி பதிலுக்கான ஸ்லாட்டாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இன்றைய வகுப்பினை அருமை தோழர் கணேஷ் அவர்கள் தற்பொழுது துவங்கி நடத்துவார்கள். கணேஷ், நீங்க பிகின் பண்ணுங்க. கணேஷ். ஓகேங்க சார். நான் as usual மியூட் பண்ணிக்கிறேன் நான் இதுல. ஓகேங்க சார். ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ. எல்லாரும் எக்ஸாம் அடுத்த வாரம் எக்ஸாம் சண்டே இருக்கிறதுனால ஸோ பரபரப்பா எல்லாரும் ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இருப்பீங்க, நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம ஐடி மாடர்னைசேஷன்ல வர அந்த 10 கொஸ்டின்ஸும் 10ஐயும் நம்ம சரியா அடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கமா இருக்கணும். அதாவது இந்த கிளாஸோடைய நோக்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுல நம்ம 3 டாபிக்கா பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி 3 டாபிக்கை தனித்தனியா பார்த்துருக்கோம். என்ன சொல்ல போனா 2வது டாபிக்கை 2 கிளாஸா பார்த்துருக்கோம். 4 கிளாஸ் பார்த்துருக்கோம். அதுல கடைசி கிளாஸ்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸோட பார்த்தோம் நம்ம. ஸோ இப்போ இந்த 4 கிளாஸ் எல்லாம் சேர்த்து ஒரே கிளாஸ்ல முடிக்கணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வேகமா போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது ரிவிஷன் தான். நிறைய கேண்டிடேட்ஸ் புதுசாகவும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு வேகமா சொல்ற மாதிரி தான் இருக்கும். பட் அதுவே போதும். ரொம்ப டீப்பா நம்ம கேட்டிருக்கிறோம்னா வேற ஏதாவது அதை தாண்டி ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு சொன்னா ஆன்சர் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ அப்படி வேணுங்கிறவங்க அந்த பழைய கிளாஸஸ் வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல இருக்கு. ஸோ அதை நீங்க பிளே பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இப்ப நான் சொல்ற இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு பத்தல, இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அந்த பழைய வீடியோஸை நீங்க எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3 டாபிக் எல்லாமே சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். ஸோ என்ன பார்த்துருக்குறோம் நம்ம அப்படின்னா 3 டாபிக் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஐடி மாடர்னைசேஷன் அப்படின்னு சொன்னா நாம இந்த 3ஆ சொல்றோம். சாரி, ஷேரிங் கொடுக்குறேன், ஒரு நிமிஷம் ஷேரிங் கொடுக்குறேன். ஸோ ஐடி மாடர்னைசேஷன்ல நம்ம 3 டாபிக் நம்ம பார்க்குறோம். இந்த 3 டாபிக்ல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஏரோ ஏப்ரல் 2008 இதை கொண்டு வந்தாங்க. ஐடி மாடர்னைசேஷன் 1.0 அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கல ஆரம்பத்துல. ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் 2012 அப்படின்னு அது பேர் வச்சிருந்தாங்க. அது நவம்பர் 2012 கொண்டு வந்தாங்க. ஸோ அதோடைய காஸ்ட் எவ்வளவு நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சொன்ன அமௌண்ட் 4,909 crore, 4,909 கோடி. அடுத்து ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் நவம்பர் 2022 வந்ததுனால அதுக்கு அடுத்து ஐடி மாடர்னைசேஷன் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா ஐடி மாடர்னைசேஷன் 2.0 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது ஜனவரி 2022 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5,785 கோடிகள். சரிங்களா? ஸோ இது ஒரு சும்மா ஹிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஏரோல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா ப்ராஜெக்ட் ஏரோ 2008 ஏப்ரல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இதுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அவார்டு என்னன்னா எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் 2008-2009. அதுல எக்ஸலன்ஸா இருந்ததுக்காக 2010 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் ஏரோ பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரியா நம்ம பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது மொத்தம் 8 செக்மெண்ட்ஸ். ப்ராஜெக்ட் ஏரோலையும் 8 செக்மெண்ட், ஐடி மாடர்னைசேஷன் 2012 8 செக்மெண்ட். சரிங்களா? இந்த ப்ராஜெக்ட் ஏரோல இருக்கிற இந்த 8 செக்மெண்ட் எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னா 2 கேட்டகரியா பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ என்னன்னா கோர் ஆபரேஷன்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கோர் ஆபரேஷன்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ், செகண்ட் ஒன் லுக் அண்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லி இந்த ஒவ்வொரு கேட்டகரி கீழே 4 சிலோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோட்டலா 8 செக்மெண்ட்ஸ். இந்த கேட்டகரி கீழே 4 செக்மெண்ட், இன்னொரு கேட்டகரி கீழே 4 செக்மெண்ட். ஸோ அது என்னன்னா கோர் ஆபரேஷன்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம், இல்ல செட் த கோர் ரைட்னு சொல்லலாம், இல்ல ஒன் ஸ்டாப் ஷாப் அப்படின்னு சொல்லலாம், சிங்கிள் விண்டோ ஃபெசிலிட்டின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்தையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதா. ஸோ அப்படி இருந்தது மெயில் டெலிவரி, சேவிங் பேங்க், ரெமிட்டன்சஸ், ஆஃபீஸ் சர்வீஸ் லெவல்ஸ். இது ஒவ்வொன்றும் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கிளாஸ்ல பார்த்துருந்தோம். லுக் அண்ட் ஃபீல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னன்னா பிராண்டிங் எப்படி இருக்கணும், நம்ம டெக்னாலஜி எப்படி இருக்கணும், ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும், இன்ஃப்ரா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத லுக் அண்ட் ஃபீல் அப்படிங்கிறது கீழே வரும். ஸோ இதுல எல்லாமே இன்ஃப்ரால நம்ம பில்டிங் எப்படி இருக்கணும், போர்டு எப்படி இருக்கணும், சைன் போர்டு இருக்கணும், நேம் போர்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற முதற்கொண்டு
எல்லாமே நம்ம பார்த்தோம். சரிங்களா? அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அந்த ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நீங்க திரும்ப வந்து யூடியூப் வீடியோ பாருங்க. ஓகே. ஸ்டீரிங் கமிட்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு கமிட்டி போடும். ஸோ கமிட்டி போட்டு இவரு தான் தலைவர், இவரு கீழே இவங்கெல்லாம் வேலை செய்யணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம், இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல எந்த மாதிரி எல்லாம் கொண்டு போகலாம், வரக்கூடிய சேலஞ்சஸ் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கமிட்டி வந்து வைப்பாங்க. அந்த கமிட்டிக்கு வந்து ஸ்டீரிங் கமிட்டி. சரிங்களா? அதாவது ப்ரோக்ராம் ஸ்பான்சர்னு சொல்லியிருப்பாங்க, ப்ரோக்ராம் லீடர் இருப்பாங்க, அது ஒரு டேபிள் இருக்கும். இந்த டேபிளும் அந்த வீடியோல இருக்கும். சரிங்களா? ஒர்க் ஸ்ட்ரீம் லீடர் அப்படின்னு கெட் த கோர் ரைட்டுக்கு எல்லாம் ஒர்க் ஸ்ட்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே வந்து சேஞ்ச் ஏஜென்ட். ஒவ்வொரு பிரான்ச் சொன்னோம் இல்லைங்களா, மெயில் டெலிவரி, பேங்கிங், ரெமிட்டன்ஸ், ஆஃபீஸ், இதெல்லாம் வந்து அந்த ஹெட்டுக்கு பேரு சேஞ்ச் ஏஜென்ட் அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி ஒர்க் ஸ்ட்ரீம் லீடர், லுக் அண்ட் ஃபீலுக்கு ஒரு ஒர்க் ஸ்ட்ரீம் லீடர் இருப்பாரு. அவருக்கு கீழே இருக்கிற 4 பேர் வந்து சேஞ்ச் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராண்டிங், டெக்னாலஜி, இன்ஃப்ரா, ஹெச்ஆர், அந்தந்த பிரான்ச்சுக்கு இருக்கக்கூடிய லீடருக்கு பேர் சேஞ்ச் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராஜெக்ட் இஸ் இம்ப்ளிமெண்டட் ஸ்டார்டட் அந்த ஆயிடுச்சு. என்ன இது சும்மா கொஸ்டின்ஸ் மாதிரி போட்டுக்கணும். ஸோ இவ்வளவுதான் வந்து விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா போதும். ப்ராஜெக்ட் ஏரோல இதோடைய டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த பழைய வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? ப்ராஜெக்ட் ஏரோ வந்து 2 கேட்டகரியா இருக்கு. கோர் ஆபரேஷன்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ், லுக் அண்ட் ஃபீல். கோர் ஆபரேஷன் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் கீழே 4 சிலோஸ் ஆர் 4 செக்மெண்ட்ஸ். லுக் அண்ட் ஃபீல் கீழே 4 சிலோஸ் ஆர் 4 செக்மெண்ட்ஸ். அது என்ன அப்படிங்கறத இதுதான். ஸோ அந்த கமிட்டி பேரு ஸ்டீரிங் கமிட்டி. ப்ரோக்ராம் ஸ்பான்சர்னு ஒருத்தர் இருப்பாரு, ப்ரோக்ராம் லீடர் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் இந்த எல்லா 8 சிலோஸுக்கும் ஹெட். அதுக்கப்புறம் வந்து இந்த கெட் த கோர் ரைட் ஹெட் வந்து ஒர்க் ஸ்ட்ரீம் லீடர், அவருக்கு கீழே 4 ஏஜென்ட். அதே மாதிரி லுக் அண்ட் ஃபீலுக்கு வந்து ஒர்க் ஸ்ட்ரீம் லீடர், அவருக்கு கீழே 4 ஏஜென்ட் அப்படின்னு. சரிங்களா? ஸோ இதான் வந்து ப்ராஜெக்ட் ஏரோ அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்து வந்து ஐடி மாடர்னைசேஷன் 1.0. ஸோ அப்படிங்கிறது நவம்பர் 2012 CCEA கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஸோ இவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அப்ரூவல் கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதை வந்து கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்படின்னு. எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிதி ஒதுக்குனாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4909 கோடி முனைய நம்ம பார்த்தோம். இதுலயும் வந்து 8 செக்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ ப்ராஜெக்ட்ல இருக்கிற மாதிரி 4 நாளாலாம் பிரிக்கல, 8 வரிசையா இருக்கு. நீங்க நெட்லயோ அல்லது வேற எங்கேயோலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா 8 ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம மெட்டீரியல்ல கூட வேற மாதிரி இருக்கலாம். பட் நான் எங்க சொல்லி தரது வந்து ஒரு ஆர்டர்ல நம்ம சொல்லி தரப்போம். சரிங்களா? ஸோ அது என்ன ஆர்டர் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டர். இது வந்து இதே ஆர்டர்லாம் கேட்பாங்களா? 5 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் இல்லையா, மல்டிபிள் சாய்ஸ் தானே. ஸோ அதனால எந்த ஆர்டரா இருந்தா என்ன, நமக்கு புரிஞ்சுக்கிட்டா மேட்டர் முடியும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் ஏரோல கூட நமக்கு வந்து கம்ப்யூட்டர்லாம் கொடுக்கல. சாரி, கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க. சரி, கம்ப்யூட்டர் கொடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் ஏரோக்கு முன்னாடி வரைக்கும் கம்ப்யூட்டர்ஸ் கிடையாது. ப்ராஜெக்ட் ஏரோல கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்த பிறகு நம்ம சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்னும் நல்லா கொண்டு போகணும். இந்த ப்ராஜெக்ட் ஏரோல கொடுத்த சாஃப்ட்வேருக்கு பேரு மேதூட் மில்லினியம், எம்எம் சாஃப்ட்வேர்ஸ், மேதூட் மில்லினியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து ஆஃப்லைன் சாஃப்ட்வேர். இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஆஃபீஸ் கீழே வேலை செய்யறாங்கன்னா அந்த டேட்டா எல்லாம் அவங்ககிட்டயே இருக்கும். சரியா? அது வந்து அங்க இன்னொரு ஊர்ல வந்து நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் அந்தந்த ஊருக்குள்ள இருக்கும், அந்தந்த ஊருக்குன்னு இருக்கும். ஸோ இது வந்து இப்படி இருந்தால் செட் ஆகாது. ஆல் ஓவர் இந்தியா ஒரே டேட்டா பேஸா வேணும், எல்லா போஸ்ட் ஆஃபீஸையும் இணைச்சிருக்கணும். ஸோ டெல்லியில உட்காந்துக்கிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ், சென்னைக்கு தமிழ்நாடு சர்க்கிள் ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸோட டேட்டா நம்ம எடுக்கணும்னா அவருடைய ப்ராஃபிட் சென்டர் ஒரு சிங்கிள் கிளிக்ல வந்து அடிச்சோம்னா வந்துடணும். அவங்க இன்னைக்கு என்ன வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி டெல்லியில கூட வந்து பார்த்துக்கலாம். அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம், மானிட்டர் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ அந்த டேட்டாஸ் வந்து எல்லாமே ஒரே இடத்துல வந்து வர்றதுக்கான வழி என்ன அப்படின்னா இந்த ஐடி மாடர்னைசேஷன் 1.0 ஒரு ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் 2012. சரிங்களா? அப்போ இதை வந்து 8 கேட்டகரியா பிரிச்சு நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகே, ரைட். அப்ப அது என்ன 8 கேட்டகரி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு பார்க்க போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ வந்து புதுசா ப்ராஜெக்ட் உள்ள வருது. அந்த ப்ராஜெக்ட் உள்ள வரவங்களுக்கு எல்லாமே ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லையா? எல்லாருமே கம்ப்யூட்டருக்கு தான் மவுஸ் பிடிச்சி கீபோர்ட் பிடிச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். புதுசாக ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்றோம், ட்ரைனிங் கொடுக்குறோம், சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டை சேஞ்ச் பண்றது இல்லை. ஸோ மேனேஜ்மெண்ட்ங்கிறது எல்லாருமே தான். ஸோ நம்ம எம்ப்ளாயிஸ்ல இருந்து ஹையர் ஆஃபீஸ்ல வரைக்கும் எல்லாரும் தான் மேனேஜ்மெண்ட். அந்த மேனேஜ்மெண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னா இந்த இடத்துல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னு லாஸ்ட் என்ன கொஸ்டின்ஸ் இப்போ கொஞ்சம் கரெக்ட் பண்ணும்போது நான் பார்த்தேன். ஸோ சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னா ஆளுங்களே மாத்துறதா, இல்ல வந்து அவங்க இந்த ஒர்க்ல தூக்கிட்டு இன்னொரு ஒர்க்கு தூக்கி போடுறதா, இல்ல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதா? நன் ஆஃப் த அபோவ். ஸோ என்ன ஆன்சரா இருக்கும்? அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது. சரியா?
இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, 20 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, நாங்க வந்து புதுசா சாஃப்ட்வேர் கொண்டு வரோம், நீ வேலைக்கு வர வேண்டாம், நீ வேலையை விட்டு போ, இல்ல இந்த வேலை செய்யாத, பேக் எண்ட்ல வேலைக்கு போனா அப்ப எல்லாருமே பேக் எண்ட்ல தான் போகும். புதுசா ஆள் வர வரைக்கும் என்ன பண்ண முடியும்? ஸோ அப்போ இருக்கிற ஸ்டாஃப்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பேர் தான் சேஞ்ச்மெண்ட். ஓகே, எங்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா WTC PTC எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 15 டேட்லாம் கூட நோட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு கொஸ்டின் கூட டேட் வந்த மாதிரி இருந்துச்சு, சரிங்களா? ஆனால் டேட் எல்லாம் கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 15/10/2012 15/10/2012 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 2015 எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்து முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட். ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு கம்பெனி வந்து இங்க இருக்கு. அந்த கம்பெனி தான் வந்து இதை நிர்வகிக்கிறது மீன்ஸ் அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுக்கறது. ஸோ இங்க சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டுக்கு யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா TCS, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். ஸோ அவங்க தான் இதுக்கு வந்து கொடுத்தாங்க. FSIக்கு வந்து யாருன்னு அதே மாதிரி அடுத்தது வந்து FSI ஃபினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர் எக்ஸ்பான்ஷனும் கேட்கலாம். இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. FSI அப்படிங்கிறது யார் வந்து நிர்வகிக்கிறாங்கன்னா இன்ஃபோசிஸ், ஃபினாக்கல். நீங்க இப்ப எல்லாருமே போஸ்ட்மேனா இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க உங்க ஆபீஸ்ல எட்டி பார்த்துருப்பீங்க. இல்ல GDS ஸ்டாஃபா இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க அந்த CBS போய் போடுறீங்கல்ல, உங்க தர்பான் டிவைஸ்ல வந்து போடுறீங்களா. ஸோ அது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் வந்து மேனேஜ் பண்றது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், சரிங்களா? ஃபினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து பேங்கிங், இன்னொன்னு வந்து இன்சூரன்ஸ். ஸோ CBS, CAS. ஸோ பேங்கிங் அப்படிங்கிறது நம்ம நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ், SB, RD, TD, MIS, KVP, NSC, SSA, PPF. ஓகே, ஸோ கோர் பேங்கிங் சொல்யூஷன் CBS அப்படின்னா, CASனா கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சாஃப்ட்வேர் பேர் என்னன்னா ஃபினாக்கல். நம்ம SB, RD, TD, MIS போடுறதுல ஃபினாக்கல்னு சொல்றோம். CASல PLI RPLI போடுற சாஃப்ட்வேர் பேர் மெக்காமிஸ். உங்களுக்கு டிவைஸ்ல இந்த மாதிரி பேர் இருக்காது, பட் ஆக்சுவலி பேக் எண்ட்ல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் பேர் இதுதான். அதாவது GDS BPM இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்காது, எங்க நேம் கிளிக். பட் PASஓட சொல்லியிருப்பாங்க ஃபினாக்கல் ஒர்க் ஆகல, நீங்க பாலிசி போடாதான் மெக்காமிஸ் ஒர்க் ஆகல, ரிப்போர்ட் எடுக்கல மெக்காமிஸ்ல அப்படின்னு சொல்லுவாங்க. யாரா இவங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருப்பீங்க. ஸோ அது வந்து சாஃப்ட்வேரோட. ஓகே, ஸோ இங்க வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா 28/9/2012 ஓபன் பண்ணாங்க. இந்த மாதிரி SB, RD, TD, SSA இதெல்லாம் போடுறத பண்ணாங்க. ஸோ மொத்தம் 9 டைப் ஜென்சரஸா ஸ்கீம்ஸ் இது எல்லாம் சேர்த்து இங்கே தான் இருக்கு. ஸோ இந்த 9 டைப்ஸ்க்கு மேலே இப்போ MSSC வந்துருச்சு. எல்லாம் சேர்த்து ஜென்சரஸா ஸ்கீம்ஸ் PM, SBY, PM, JGBY, EPY இது எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ 25,018 போஸ்ட் ஆஃபீஸர் வந்து 31/12/2021 முடிச்சிட்டாங்க. இது பழைய டேட்டா. ஸோ இப்போ வந்து எல்லா போஸ்ட் ஆஃபீஸ் 25,085 சப் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து அசான் 31/12/2022 முடிச்சிட்டாங்க. ஸோ லாஸ்டா வந்து ஆனுவல் ரிப்போர்ட் 2022-23 இருக்கிற டேட்டா வந்து இதுதான். 25,085 சப் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லா போஸ்ட் ஆஃபீஸர்ஸும் 31/12/2022 CBS இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மெக்காமிஸ் வந்து பாத்தீங்கன்னா 25,581 போஸ்ட் ஆஃபீஸர்ஸ். அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனி டைம் எனிவேர் பேங்கிங் அப்படிங்கிறது வந்து ATM எதெல்லாம் நம்ம சொல்லலாம். எனி டைம் எனிவேர் பேங்கிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுண்ட் வந்து கேட்கறது கொஸ்டினா கேட்கறதுலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா ஆனுவல் ரிப்போர்ட்ல ஒரு மாதிரி இருக்கு, ஸோ இவங்க கொடுத்துக்க ரிப்போர்ட்ல ஒரு மாதிரி இருக்கும். அதனால அது வந்து மோஸ்ட்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ எனி டைம் எனிவேர் பேங்கிங் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இது கேட்கறாங்க கொஸ்டின்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ATM வந்து எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் ATM எங்கன்னா T நகர்ல தான் 25/2/2014 சென்னை நம்ம தமிழ்நாடு சர்க்கிள்ல T நகர்ல தான் முத இந்தியாவில ATM வந்து வச்சாங்க போஸ்ட் ஆஃபீஸா இருக்கும். ஸோ 25/2/2014 இது வந்து எப்ப இன்டர் ஆப்பரபிளா ஆச்சு அப்படின்னு சொன்னா 31/12/2014 தான். அதாவது மற்ற பேங்க் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம ATM எடுத்துக்கலாம், நம்ம ATM கார்டு கொண்டு போய் வேற பேங்க்லயும் போய் எடுத்துக்கலாம். அப்படிங்கிறது வந்து எப்போ ஆச்சுன்னா 31/12/2016 ஆச்சு. ஸோ மொத்தமா 1000 ATMs இருக்கு. 31/3/2021 படி இப்போ வரைக்கும் இதுதான் இருக்கு, சரிங்களா? ஸோ கேஷ் கண்டென்ட் லோடிங் எந்த கம்பெனி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா AGS. இது கூட ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, நார்த் இந்தியால ஒரு சர்க்கிள்ல இருக்கிற கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு குவிஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்ததுனால சொல்றேன் நான். கேஷ் கண்டென்ட் லோடிங் வந்து எது யார் பண்றாங்க அப்படின்னு சொன்னா AGS அப்படிங்கிற பண்றாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் ATM வந்து இந்த ATM வந்து மேனேஜ் பண்றது DOP கிட்ட இருந்து IBPக்கு மூவ் ஆயிடுச்சு. 30/8/2022 அவங்க கைக்கு போயிடுச்சு. IT மாடர்னைசேஷன் 2.0 படி, சரிங்களா? அடுத்து வந்து இ பேங்கிங் அப்படின்னு சொன்னா என்னன்னா
14/12/2018 இ பேங்கிங் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ இ பேங்கிங் அப்படிங்கிற நம்மளோட நெட் பேங்கிங். இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம இ பேங்கிங் பேர் என்ன, நம்ம நெட்வொர்க் பேங்கிங் பேர் என்ன, இ பேங்கிங், ஐ பேங்கிங், பி பேங்கிங், சி பேங்கிங் அப்படின்னு. ஸோ இது வந்து இ பேங்கிங் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்டர்நெட் பேங்கிங் அப்படிங்கிறது இ பேங்கிங் அப்படிங்கிறதும் ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். சரிங்களா? நம்ம அதோடைய லிங்க் என்ன அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஸோ என்னன்னா ebanking.indiapost.gov.in இதுதான் ebanking.indiapost.gov.in. ஸோ 5.76, ஸோ 5.76 lakh customers as per ஆனுவல் ரிப்போர்ட் 2022-2023 இருக்கு. ஸோ மொபைல் பேங்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா 15/10/2019 இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்தியா போஸ்ட் அந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனோட நேம் இது கூட ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. நாம எப்படி ஐபிபி மொபைல் பேங்கிங் சொல்லி ஐபிபி யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி பிஓஎஸ்பிக்கு ஒரு மொபைல் பேங்கிங் இருக்கு, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இ பேங்கிங் அண்ட் மொபைல் பேங்கிங் அப்படின்னு சொன்னா, இ பேங்கிங் அப்படின்னு சொன்னா நெட்வொர்க்ல ப்ரௌசர்ல போயிட்டு இந்த லிங்கை வந்து டைப் பண்ணியும் அல்லது ஆல்ரெடி சேவ் பண்ணியும் அடிச்சு நம்ம மொபைல் நெட்வொர்க், அதாவது டிரான்சாக்ஷன்ஸ் பாக்குறது செய்யறது வந்து இ பேங்கிங் ஒரு நெட் பேங்கிங் சொல்லலாம். மொபைல் பேங்கிங் அப்படின்னு சொன்னா ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இல்ல வந்து iOS ஆர் விண்டோஸ் அப்ளிகேஷன் மூலியமா, ஆண்ட்ராய்ட்ல அப்ளிகேஷன்ஸ் மூலியமா, இந்த ப்ரௌசர் போகாம அப்ளிகேஷன்ஸ் மூலியமா நம்ம பண்றதுக்கு பேரு மொபைல் பேங்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிபில பாத்தீங்கன்னா நெட் பேங்கிங் கிடையாது, பட் மொபைல் பேங்கிங் இருக்கு. நம்ம யூஸ் பண்றோம்னா ஸ்லீப் அவுட். மைக்ரோ ஏடிஎம் இல்ல. மைக்ரோ ஏடிஎம் அப்படிங்கிறது ஐபிபில நம்ம போஸ்ட்மேன் ஜிடிஎஸ் ஸ்டாப்ஸ் பண்றீங்களா நீங்க, அந்த அப்ளிகேஷனுக்கு பேர் மைக்ரோ ஏடிஎம் மொபைல் ஆப். நம்ம பர்சனலா யூஸ் பண்றோம்னா ஐபிபி மொபைல் பேங்கிங். ஸோ அது வந்து ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோர்ல நம்ம டவுன்லோட் பண்ணி எல்லாருமே பண்றோம்ல, ஸோ அதுதான் மொபைல் பேங்கிங். ஓகே, ஸோ அந்த மாதிரி மொபைல் பேங்கிங்க்கு பிஓஎஸ்பியில் இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனுடைய நேம் இதுதான், ஃபுல்லா இப்படிதான் இருக்கும். பிளே ஸ்டோர்ல போயிட்டு இந்தியா போஸ்ட் மொபைல் பேங்கிங் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எத்தனை கஸ்டமர் யூஸ் பண்றாங்கன்னா 3.67 lakh customers அஸ்ஸாம் as per annual report 2022-2023. ஸோ பேன் வேலிடேஷன் ஃபினாக்கல்ல வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்க வந்து டெக்னிக்கலி இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுதான். ஏன்னா ஆனுவல் ரிப்போர்ட்ல டெக்னிக்கல்ங்கிற ஹெட்டுக்கு தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பேன் வேலிடேஷன் ஃபினாக்கல்ல வந்து 25/1/2022 இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. அதாவது பேன் வந்து வேலிடேட் பண்ணினீங்கன்னா தான் அந்த பேன் நம்பர் வந்து எடுத்துக்கும். முன்னெல்லாம் வந்து எந்த நம்பர் கொடுத்தாலும் எடுத்துக்கும், ஏக்கு பதில் பி, சிக்கு பதில் டி, ஏதோ ஒன்று கொடுத்தா அது பாட்டுக்கு எடுத்துக்கும். இப்ப மாத்தி கொடுத்தா பேர் வேற பேரை சொல்லும். அப்போ கஸ்டமருடைய பேரும் அந்த வேலிடேஷன்ல வரக்கூடிய பேரும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம சப்மிட் கொடுப்போம். ஸோ அதுக்கு பேர் பேன் வேலிடேஷன். ஸோ 25/1/2022 இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இ பாஸ்புக் சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு 12/10/2022 கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இ பாஸ்புக் சர்வீசஸ் லிங்க் வந்து என்னன்னா நீங்க நோட் பண்ணல, இ சேவா சம்திங் வரும், என்ன பார்க்கலாம். ஸோ ஐபிபி ஆன்லைன் அதுல தான் வந்து வருது. ஸோ ibbponline.com சைட் அண்டர் மெயின்டெனன்ஸ், சர்வீஸ் வில் ரெஸ்யூம் இன் ஃபியூ ஹவர்ஸ். ஃபியூ ஹவர்ஸ்லாம் இல்லை, ஃபியூ மந்த்ஸ், ஃபியூ இயர்ஸா இப்படிதான் இருக்கு. ஃபியூ இயர்ஸ்லாம் இல்லை, ஃபியூ மந்த்ஸா இப்படிதான் இருக்கு. ஸோ வந்து அந்த லிங்க் மட்டும் என்னன்னு சொன்னா ibbponline.com, ibbponline.com தான் அது வருது. சரிங்களா? இவ்வளவு பெரிய லிங்க்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்கன்னா ஐபிபி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம டைரக்ட் லிங்க்ல இல்லை, ibbponline.com அதுல போயிட்டு தான் வெப் ஐபிபிபி பாஸ் பிஓஎஸ்ஏ சேவா /இ பாஸ்புக். ஸோ இதுதான் அந்த லிங்க். சரிங்களா? இ பாஸ்புக் அதாவது எஸ்பி எஸ்எஸ்ஏ பிபிஎஃப் வந்து பாஸ்புக் கஸ்டமர் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐவிஆர் நம்பர் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, நம்ம ஐவிஆர் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஓஎஸ்பிக்கு ஆகட்டும் மெயில்ஸ்க்கு ஆகட்டும் எல்லாத்துக்குமே ஐவிஆர் அப்படின்னு சொன்னா இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ். அதாவது அந்த பக்கம் ஒரு யாராவது பேசிட்டே இருப்பாங்க, நம்ம சொல்றதெல்லாம் கேட்காம 1.5 எழுத்தவும் 2 எழுத்தவும் 3 எழுத்தவும், ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ். நம்ம நம்பர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1800266668. எஸ்பி ஆர்டர் இந்த ஆர்டர்ல இதை சொல்லியிருந்தாங்க. ஐஎஃப்எஸ்சி கோட், நம்மளுடைய ஐஎஃப்எஸ்சி கோட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா IPOS 40 DOP. எல்லாத்துக்குமே இந்த 40 அப்படிங்கிறது வரும் எல்லா ஐஎஃப்எஸ்சி கோட்லையும் பார்த்தீங்கன்னா. ஸோ இங்க வந்து IPOS 40 DOP, இது வந்து 40, இது வந்து O 40, இது 40, இது O, இது O. IPOS இந்தியா போஸ்ட் ஆஃபீஸஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்.
நெஃப்ட் வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18/5/2022 பண்ணாங்க. ஆர்டிஜிஎஸ் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 31/5/2022 பண்ணாங்க. ஸோ பிப்ரவரி 2017 ஆல் சர்க்கிள் சிபிஎஸ் சிபிசி வந்து சிபிஎஸ் சிபிசி அப்படின்ற ஒரு இதை வந்து கொண்டு வந்துருக்காங்க. எல்லா சர்க்கிள்லையுமே அதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம டவுட்ஸ் ஏதாவது கேட்குறோம் அப்படின்னு சொன்னா அதை கிளியர் பண்றதுக்கு அப்படின்றாங்க. ஸோ இதான் வந்து எஃப்எஸ்ஐல நம்ம சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ஸோ இதுல வந்து பெருசா இன்சூரன்ஸ்ல எது பெருசா இல்ல. ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் மட்டும் இன்சூரன்ஸ் வந்து இதுல இருந்து இல்லாம வந்திருக்கு. நான் அந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு காட்டுறது உங்களுக்கு சொல்றேன். எஃப்எஸ்ஐ இன்ஃபோசிஸ் ஃபினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர், சிபிஎஸ் கோர் பேங்கிங் சொல்யூஷன், கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன். ஸோ அப்படின்னு சொல்றோம். இது ஃபினாக்கம் அண்ட் மெக்காமிஸ் சப்போர்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாவே பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து 3வது செக்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னாலே ஃபர்ஸ்ட் என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா இது எஃப்எஸ்ஐ. ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்னா ஒரு கண்டென்ட் வேணும் இல்லைங்களா? அதாவது ட்ரைனிங் என்ன ட்ரைனிங்? எஃப்எஸ்ஐ. இன்னொன்று என்ன? சிஎஸ்ஐ. சிஎஸ்ஐனா என்ன? ஸோ நம்ம புதுசாக இதில் என்ன வேலை செய்கிறோம்? பேங்கிங் இன்சூரன்ஸ் மட்டும் செய்கிறோமா? வேற என்னென்ன வேலை செய்கிறோம்? அதெல்லாம் சொன்ன இந்த கிளாஸ் பத்தாதுங்க சார் அப்படின்னு சொல்றீங்க. அந்த மாதிரி இருக்கிற எல்லா வேலையும் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா? அந்த எல்லா வேலையும் வந்து மீதி இருக்கிற எல்லாமே இதில் வந்து அடங்கிடும். அப்புறம் நம்ம ஃபினாக்கல்ல ஒர்க் பண்றோம், மெக்காமிக்ஸ்ல ஒர்க் பண்றோம். அதோடைய அக்கௌண்டிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வேணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினாக்கல்ல போயிட்டு நீங்க வேலை செய்யறீங்க, 1000 ரூபாய் டெபாசிட் வாங்குறீங்க, மறுபடியும் ஒரு 2000 ரூபாய் டெபாசிட் வாங்குறீங்க, அப்புறம் ஒரு 1000 ரூபாய் டெபாசிட் வாங்குறீங்க, மொத்தமா எவ்வளவு ஆச்சு? 4000 ரூபாய் ஆச்சு. அப்புறம் விட்ராயல் ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்ப எவ்வளவு பணம் கட்டுவீங்க? 2000 ரூபாய் கட்டுவீங்க. இப்ப நீங்க ஒவ்வொரு டைமும் டெபாசிட் போட பணத்தை போய் பின்னாடி கட்டிட்டு இருப்பீங்களா? அக்கௌண்ட் ஆயிட்டு இருக்கணும். போய் அப்போட அக்கௌண்ட் ஆயிட்டு இருக்கா இல்லையா? டோட்டலா இன்னைக்கு எஸ்பி டெபாசிட் மொத்தம் 15000, ஆடி டெபாசிட் 25000, எஸ்பி விட்ராயல் 14000. ஸோ நெட் அக்கௌண்ட் அமௌண்ட் கட்டிக்கிறாரு அப்படின்லாம் ஒரு டேட்டா வருது இல்லைங்களா? ஸோ அதான் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், F&D. ஸோ இது எல்லாமே பேக் எண்ட்ல தான் வந்து ரெஃப்ரெட் ஆகிட்டே இருக்கு. இது எல்லாம் பிளஸ் இது இல்லாம என்னென்னலாம் இருக்கு? இன்னும் வேலைகள்லாம் மெயில்ஸ் புக்கிங் இருக்கு, டெலிவரி இருக்கு, பிலாட்டலி இருக்கு, கோல்ட் பாண்ட் இருக்கு. ஸோ எவ்வளோ வேலைகள் இருக்கு. ஸோ இந்த வேலைகள் எல்லாமே எங்க வரும்னு சொல்லி சொன்னா சிஎஸ்ஐ அப்படிங்கிற கீழே வரும். எஃப்எஸ்ஐ ஃபினான்சியல் சிஸ்டம் இன்டகிரேட்டர், அங்க வந்து பேங்கிங் இன்சூரன்ஸ், மீதி எல்லாம் இங்க பிளஸ் இது கூட அக்கௌண்டிங். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஓ. இங்க பிஓனா பிரான்ச் ஆஃபீஸ் இல்ல, இங்க பிஓ அப்படிங்கிறது பேக் ஆஃபீஸ். ஒரு அப்ளிகேஷன் நேம் ரெட் கலர்ல இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. போஸ்ட் பண்ண இருந்துக்கிறீங்கன்னா நீங்க எஸ்ஓல பார்த்துருப்பீங்க, பிஎஸ்ஓல பார்த்துருப்பீங்க. ஓகே, அப்புறம் பிஓஎஸ் பாயிண்ட் ஆஃப் சேல். இந்த டெமோ புக்கிங் டெல் ஆப்லாம் இப்போ இல்லை. ஸோ இப்போ தான் நமக்கு தர்பான் 2.0 கொடுக்குறாங்க இல்லையா? யூனிஃபைடு தர்பான் அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு. ஸோ அதனால வந்து இதெல்லாம் இல்லை இப்போ. ஓகே, ஸோ அடுத்து வந்து SAP அப்படின்னு சொல்லுவாங்க. SAP ஒர்க் ஆகல, மேடம் ரிட்டர்ன்ஸ்ல இருக்கு, SAP ஒர்க் ஆகல, இருப்பா வெயிட் பண்ணுப்பா அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்னன்னா சிஸ்டம்ஸ் அப்ளிகேஷன் அண்ட் ப்ராடக்ட்ஸ். இது வந்து ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் SAP சிஸ்டம்ஸ் அப்ளிகேஷன் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதெல்லாம் இதை கேட்கலையா சார், நோட் பண்ண தேவையில்லையானா அப்படிலாம் இல்லை. நான் கொஸ்டின்ஸ் எடுக்கும் வந்ததுனால 1-2 பாயிண்ட் சொல்றேன். ஸோ வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல என்ன வேணாலும் கேட்கலாம், அதே கொஸ்டின்ஸா கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றதா. ஸோ இதெல்லாம் என்னென்னலாம் வருது அப்படின்னு சொன்னா மெயில்ஸ், இஎம்ஓ, லாஜிஸ்டிக் போஸ்ட், பிலாட்டலி, ரிட்டைல், ஏதாவது இ-பேமெண்ட், இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே இதுல வந்துடும். ஸோ SAPல மெயினா வந்து பாத்தீங்கன்னா F&Dன்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் F&Dனா ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். நம்ம செய்யற வேலையெல்லாம் பேக் எண்ட்ல எப்படி அக்கௌண்டிங் ஆகுது, ஃபினான்ஸ் ஆகுது அப்படிங்கிறதா. டிபிஎம்எஸ் டெலிவரி போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதுல 2-3 இடத்துல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டிபிஎம்எஸ்? டெலிவரி போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டி டெலிவரி, போஸ்ட்மேன், பி போஸ்ட்மேன், அவன் வந்துக்கலாம். மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இவங்களெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது சிஸ்டம் தான் டெலிவரி போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஐபிவிஎஸ், ஸோ இந்தியா போஸ்ட் விசிபிலிட்டி சிஸ்டம். ஐபிவிஎஸ் இந்தியா போஸ்ட் விசிபிலிட்டி டெஸ்பேச் சம்மந்தப்பட்டதுன்னா இதுல வரும். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த சிஎஸ்ஐ வந்து யாரு பண்றாங்க? எஃப்எஸ்ஐ வந்து இன்ஃபோசிஸ் சொன்ன இல்லைங்களா? அது மாதிரி சிஎஸ்ஐ வந்து யாருன்னா டிசிஎஸ். 15/4/2013 இது ஆரம்பிச்சாங்க. பினாக்கல் பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் வைஸா ஆரம்பிச்சாங்க. பட் சிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் டிவிஷன் வைஸா ஆரம்பிச்சாங்க. ஒரு டிவிஷன் எடுத்துட்டாங்கன்னு சொன்னா அந்த 4 டிவிஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஈரோ டிவிஷன்னா ஈரோ டிவிஷன் ஃபுல்லா, நாமக்கல் டிவிஷனா நாமக்கல் டிவிஷன் ஃபுல்லா, காஞ்சிபுரம் டிவிஷனா காஞ்சிபுரம் டிவிஷன் ஃபுல்லா, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த பைலட் ஆஃபீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மைசூர். ஸோ மைசூர் போஸ்ட் ஆஃபீஸ் கர்நாடகால தான் வந்து என்ன பண்ணாங்க, அதை பைலட் ஆஃபீஸா எடுத்து சோதனை பண்ணி பார்த்தாங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம், என்ன பிரச்சனைகள் வருது, கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
ஸோ செகண்ட் டிவிஷனா எதை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா புனே டிவிஷன், மகாராஷ்டிரா. சரிங்களா? இது என்ன காரணத்துக்காக எடுத்தாங்கன்னு சொன்னா சிஇபிடி அங்க இருக்கிறதுனால ஸோ டெவலப்மெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மைசூர் டிவிஷன் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ செகண்ட் வந்து புனே டிவிஷன் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ மொத்தமா 505 போஸ்டல் டிவிஷன்ஸ் பிளஸ் ஆர்எம்எஸ் அவுட் ஆஃப் 511 ரோல் அவுட் பண்ணிட்டோம். பிளஸ் 12 இண்டிபெண்டன்ட் ஹெச்ஓஸ் அண்ட் ஜிபிஓஸ் எல்லாமே 31/12/2021 படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆர்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் 241 ஸ்பீட் ஹப்ஸ், 318 சிஆர்சி, கம்ப்யூட்டரைஸ்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர், 318 அன்ரிஜிஸ்டர்ட் மெயில் ஆஃபீஸர்ஸ், 152 பிபிசி, 34 பிஎன்பிஎல் சென்டர்ஸ், 250 பிஎம்ஓஸ் தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அஸ்ஸாம் 31/12/2021. ஸோ இந்த இஆர்பி அப்படிங்கிறது வந்து என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். இப்போ நம்ம செஞ்சோம் அந்த வேலை, இந்த வேலைக்கு வந்து கான்செப்ட் என்னன்னா இஆர்பின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, அதனாலதான் இங்க இடையில கொஞ்சம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இஆர்பி அப்படிங்கிறது என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். ஓகே, இப்போ வந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மூலயமா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாச்சு. நீங்களே வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாச்சு. எதுல ட்ரைனிங் கொடுத்தோம்? எஃப்எஸ்ஐலையும் சிஎஸ்ஐலையும் ட்ரைனிங் கொடுத்தாச்சு. சாஃப்ட்வேர். இப்போ இந்த சாஃப்ட்வேர் நீங்க கத்துக்கிட்டீங்க. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணும்? உங்க ஆஃபீஸ்ல எஸ்ஓல ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. அந்த கம்ப்யூட்டர்ல ஒரு சாஃப்ட்வேர் வந்து உங்க சிஸ்டம் அட்மின் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாரு. இன்ஸ்டால் பண்ணி கொடுத்த பிறகு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. எஃப்எஸ்ஐல சிஎஸ்ல ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க? அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி வந்து உட்காந்து வேலை செய்யறீங்க. நம்ம முன்னே என்ன சொன்னோம்? இந்த டேட்டா எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா ஒரு சர்வர்ல போய் சேவ் ஆகும்னு சொல்லி சொன்னோம். அப்ப நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற இந்த டேட்டா சென்னையிலயோ அல்லது மும்பையிலயோ அல்லது டெல்லியோ அது எங்கேயும் நடந்து பார்க்க போறோம். ஸோ எங்கேயோ இருக்கிற சென்ட்ரல் சர்வருக்கு வந்து போய் சேரணும்னு சொன்னா நமக்கு என்ன வேணும்? நெட்வொர்க் வேணும் இல்லையா? ஸோ அதுதான் நெட்வொர்க் இன்டகிரேட்டர். அப்ப நாம அந்த கம்ப்யூட்டர்ல வேலை செய்யற எஃப்எஸ்ஐலையும் சிஎஸ்ஐலையும் செய்யற வேலை சர்வர்ல போய் ரெஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வே வேணும். அந்த வே தான் நெட்வொர்க் இன்டகிரேட்டர், என்ஐ அப்படின்னு சொல்லுவோம். எப்ப ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னா 28/9/2012. இந்த கம்பெனி பேர் என்ன? அங்க வந்து எப்படி இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மாதிரி, இங்க வந்து சிஃபி டெக்னாலஜிஸ் 28,220 லொகேஷன்ஸ்ல ஆரம்பிச்சாங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னா WAN. நிறைய கொஸ்டின்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் WAN? வைடு ஏரியா நெட்வொர்க். சரிங்களா? WAN, வைடு ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி நமக்கு 2 நெட்வொர்க் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ என்எஸ்பி அப்படின்னா வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் என்எஸ்பியும் கேட்டிருக்காங்க நிறைய இடத்துல. நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர். NSP 1 அப்படின்னா நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர். யார் நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைமரி நெட்வொர்க் யாருன்னா பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எல் ஒரு லைன் கிடைக்கலன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கல் லைன் 2 வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அது நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் 2 ஏர்டெல். சரிங்களா? ஓகே, இப்போ நெட்வொர்க் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? நெட்வொர்க் கொடுத்தாச்சு. இந்த நெட்வொர்க் வச்சு நீங்க என்ன பண்ணணும்? அந்த நெட்வொர்க் எல்லாமே எங்க போய் சேரணும்? டேட்டா சென்டருக்கு போய் சேரணும். ஒரு சர்வருக்கு போய் சேரணும் இல்லைங்களா? அந்த சர்வர் பேர் தான் டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி. ஸோ டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்றோம். அது யார் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ரிலையன்ஸ். ஸோ அவங்க தான் அதுக்கு இன்சார்ஜ். இன்சார்ஜ் மீன்ஸ் அந்த டெக்னிக்கல் ஐட்டம்ஸை சேவ் பண்ணியது ஒரு இடம் வேணும் இல்லைங்களா? சர்வர் வேணும் இல்லை? அந்த சர்வர் மெயின்டெனன்ஸ் வந்து யாருன்னா ரிலையன்ஸ். ஒவ்வொன்றுக்கு ஒரு கம்பெனி இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? நீங்க வந்து ரிலையன்ஸ் கம்பெனி. எப்போ அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பாருங்க, 28/12/2012. பிரைமரி டேட்டா சென்டர். ஸோ இந்த டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி பிரைமரி டேட்டா சென்டர். பிரைமரி டேட்டா சென்டர் தான் டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டியில ரெண்டு இருக்கு. அதுல பிரைமரி டேட்டா சென்டர் அப்படிங்கிறது 3/4/2013 ஆரம்பிச்சாங்க. நவி மும்பையில் சொல்லி நவி மும்பைல வந்து டேட்டா சென்டர் சர்வர் அப்படிங்கிறத அங்க வச்சாங்க. ஸோ அதே இடத்துல வந்து NOC அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சாங்க, நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சென்டர். சிபி டெக்னாலஜி வந்து அங்க ஒரு வந்து நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சென்டர் வச்சிருக்கேன். ஏன்னா இது சர்வரா இருக்கிறதுனால
அங்கேயே இந்த நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சென்டர் வச்சோம்னா ஸோ பெஸ்டா இருக்கும், நம்ம மானிட்டர் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அட் த சேம் டைம் சர்வர் இருக்கு அப்படின்னா அங்க ஒரு வந்து என்ஓசி வந்து கண்டிப்பா இருக்கும், நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சென்டர் இருக்கு. ஏன்னா எல்லா ஊர்ல இருந்தும் சர்வருக்கு வந்து டேட்டா வந்து நெட்வொர்க் பண்ணி தான் வருது. அப்போ அதோட ஹெட் அப்படிங்கிறது அங்க இருக்கணுங்கிறதுக்காக அந்த என்ஓசி நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சென்டரும் நவி மும்பைல தான் இருக்கு, சிஃபி டெக்னாலஜியோட கண்ட்ரோல்ல இருக்கு. சரிங்களா, இது பிரைமரி டேட்டா சென்டர். ஓகே, பிரைமரி டேட்டா சென்டர் இருக்கு. சரி, திடீர்னு அந்த பிரைமரி டேட்டா சென்டர்ல சர்வர் ஏதாவது ஹேங் ஆயிடுச்சு, ஏதாவது ஹேங் மீன்ஸ் ஏதாவது டேட்டாஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு எல்லாத்துக்குமே ஒரு செகண்டரின்னு ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிறது தான் செகண்டரி ரெக்கவரி சென்டர். செகண்டரி டேட்டா சென்டர் நான் சொல்லலாம், அப்படி அந்த மாதிரி வார்த்தை எங்கேயும் யூஸ் பண்ணல. இது பிரைமரியா இருக்கிறதுனால செகண்டரி நான் சொல்றேன். அதுக்கு இன்னும் என்ன பேர் வச்சுக்கிறாங்கன்னா டிஆர்சி அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் இந்த டிஆர்சியோட எக்ஸ்பான்ஷன் கேட்டு வந்திருக்கு. டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர், இந்த ரெண்டும். டிசிஎஃப் அப்படின்னா என்ன? வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டிசிஎஃப்? டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி. வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டிஆர்சி? டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர். மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேற வழியே இல்லை. சரியா? டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி, டேட்டா ஒரு சென்டர்ல இருக்கு, அதோட ஃபெசிலிட்டி வந்து அங்கதான் இருக்கு அப்படி. டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர்னா, டிசாஸ்டர்னா எதிர்பாராத ஏதாவது நடந்துருச்சுன்னு சொன்னா எப்படி டேட்டாவை ரெக்கவரி பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு இடம் தான் இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர். சரிங்களா, எங்க இருக்கு? பிரைமரி டேட்டா சென்டர் வந்து நவி மும்பைல இருக்கு. அப்ப டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் எங்க இருக்குன்னா பிடிசி மைசூர்ல இருக்கு. பிடிசி மைசூர் 15/5/2015 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இருந்து அங்க ஒன் கான்சென்ட் பாருங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம் கழிச்சுதான் அதை வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேட்டா எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு, சர்வர்ல வந்து சேர்ந்துருச்சு. ஸோ இந்த 5 என்ன பார்த்தோம் பாருங்க. சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, அவங்க நமக்கு தேவையான ட்ரைனிங் கொடுக்கறது. எதுல ட்ரைனிங்னா எஃப்எஸ்ஐ சிஎஸ்ஐல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த கொடுத்த ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றோம். ஒர்க் பண்ற அந்த டேட்டா எல்லாம் நெட்வொர்க் இன்டகிரேட்டர் மூலியமா எங்க போய் சேருது? டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி போய் சேருது. அந்த டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது சர்வர். இப்போ நீங்க 100 ரூபா டெபாசிட் போடுறீங்கன்னு சொன்னா நீங்க டைரக்டா இந்த டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி சர்வர் ஓப்பன் ஆகி அந்த சர்வர்ல என்ட்ரி போடுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த டேட்டா அங்கே சேவ் ஆயிடும். நீங்க சப்மிட் கொடுத்ததையும் அங்கே சேவ் ஆயிடும். அடுத்த செகண்ட் வந்து இன்னொரு இடத்துல டெல்லியில இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த 100 ரூபா விட்ரால் அவருடைய அக்கௌண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அங்க ஒரு விட்ரால் போட்டு எடுத்து அவருடைய அக்கௌண்டா இருந்துச்சுன்னா. சரியா? ஸோ அந்த மாதிரி வந்து பிரைமரி டேட்டா சென்டர் அப்படிங்கிறது செயல்படுது. ஓகே, ரைட்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு செட்டு. இப்போ வந்து அடுத்து வந்து இந்த 6, 7, 8 வந்து இன்னொரு செட்டு. 6, 7 ஒரு செட்டு, 8 தனியா ஒரு செட்டு. ஓகேவா? ஸோ இதுல வந்து RH ரூரல் ஹார்ட்வேர். என்னது ரூரல் ஹார்ட்வேர்? அதுக்கு முன்னாடி ஒரு டிவைஸ் கொடுத்துருந்தாங்களே, தர்பான் டிவைஸ் 1.0. கண்டக்டர் கையில் வச்சிருப்பாங்களா ஒரு மிஷின் பெட்டி மாதிரி, அந்த பெட்டி மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த டிவைஸ் கொடுத்ததெல்லாம் இது கீழே தான். டெலிகாம் கன்சல்டன்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தான் அதை நிர்வகித்த கம்பெனி. ரிகோ நவ் வந்து ரிகோ இருந்தாங்க, இப்போ வந்து நோசா இந்தியா பிரைவேட் லிமிடெட் வந்து பாக்குறாங்க. சரிங்களா? இப்போ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்க டிவைஸ் வந்து சாம்சங் டிவைஸ் தான் கொடுத்துருக்காங்க. யூனிஃபைட் தர்பான் 2.0 கொடுத்துருக்க டிவைஸ் சாம்சங் டிவைஸ். சரிங்களா? ஸோ தர்பானோட எக்ஸ்பான்ஷன் கண்டிப்பா ஒரு 10 கொஸ்டின்ஸ் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல ஒரு 7 கொஸ்டின்ஸ்ல இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து கேட்கும். தர்பான், வாட் இஸ் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தர்பான்? இல்ல தர்பான்ல ஆருக்கு என்ன சொல்லுது, பி என்ன அர்த்தம், இந்த மாதிரி. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் வந்து இதை எடுத்துக்கலாம். தர்பான் டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப், நல்லா பார்த்துக்கோங்க. டி ஃபார் டிஜிட்டல், ஏ அட்வான்ஸ்மெண்ட், ஆருக்கு வந்து ரூரல், ஆஃப் வந்து கடை சேர்க்கல, பி வந்து போஸ்ட் ஆஃபீஸ். ஏ நீங்க வந்து ஒரு பேர் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கணும், ஸோ கூப்பிடுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஏ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறாங்க, ஒரு லெட்டரும் சேர்த்துக்கிறாங்க. நியூ இந்தியா, என் ஃபார் நியூ இந்தியா. ஓகே, தர்பான் டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் அ ரூரல் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் நியூ இந்தியா. மெயினா இந்த டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இந்த டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் தான் கொஸ்டின்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்றாங்க. இந்த மீதி எல்லாம் அப்படியே கொடுத்துறாங்க. டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் தான் நான் டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. ஒரே ஒரு கொஸ்டின், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குன்னா கண்ணை மட்டும் டிக் பண்ணிடலாம். 4 ஆப்ஷன்ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கரெக்ட், நீங்க யோசிக்கவே தேவையில்லை. ஸோ அந்த டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. RICT ரூரல் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. RICT ஆக்சுவலி அதுக்கு வச்ச பேர் ஃபர்ஸ்ட் வச்ச பேர் RICT தான், அதுக்கப்புறம் தர்பான்னு மாத்தினாங்க. ஸோ RICT டிவைஸ் அப்படின்னா ரூரல் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. பைலட் டிவிஷன்
இந்த RICT எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா டிவிஷனா இல்லாம சர்க்கிளா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணது முதல் சர்க்கிள் எங்கெல்லாம் பண்ணாங்கன்னா அஸ்ஸாம், பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான்ல, பேஸ் ஒன்ல வந்து ஜார்க்கண்ட், தெலுங்கானா, சத்தீஸ்கர்ல. ஸோ இதெல்லாம் கொடுத்தாங்க. இதுல வேற என்னென்னலாம் அடங்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிவைஸ், தர்பான் டிவைஸ், நெட்ஒர்க்காக கொடுத்த சிம்மு, ஆண்டனா இதெல்லாமே கொடுத்தாங்க இல்லையா. இது எல்லாமே இந்த ஹார்ஹெச்ல தான் வரும். சோலார் பேனல் ஒர்க் ஆகுதா ஆகலையா அப்படின்ற மாதிரி நம்ம ஆஃபீஸில் இருப்போம். அது ப்ராப்பராக ஒர்க் பண்ணீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகும். நிறைய ஆஃபீஸில் வாங்கி மட்டும் வச்சிருக்கிறாங்க. ஸோ நமக்கு அது இதுக்கு சோலார் அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்து இதில் தான் வரும்னா இந்த RHல தான் வரும். 5/5/2015 இதெல்லாம் கொடுக்க முடிச்சிட்டாங்க, அதாவது ஆரம்பிச்சுக்கிறாங்க சோலார் மட்டும். சரிங்களா? ஓகே, இப்போ இவங்களுக்கு பிஓக்கு டிவைஸை கொடுத்தாச்சு. அப்போ அந்த டிவைஸ்ல ஒரு சாஃப்ட்வேர் இருக்கணும் இல்லையா. அந்த சாஃப்ட்வேருக்கு பேரு RSI. எப்படி நமக்கு வந்து சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் மூலயமா ட்ரைனிங் கொடுத்தாங்களோ இவங்களுக்கு அதே சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் மூலமா ட்ரைனிங் கொடுப்பாங்க. எதுல ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னா நமக்கு எப்படி FSI CSIல கொடுத்தாங்களோ இவங்களுக்கு ஒரே ஹெட் தான் RSI, ரூரல் சிஸ்டம் இன்டகிரேஷன் ஆர் இன்டகிரேட்டர். ஓகே, இது யாரு கம்பெனி, என்ன கம்பெனி கீழனா இன்ஃபோசிஸ். RSI வந்து இன்ஃபோசிஸ் கீழே. ஸோ இதெல்லாம் இந்த கான்செப்ட்லாம் இப்போ இல்லை. டெமோ புக்கிங், டெல் ஆப், டிஓபி சிபிஸ், டிஓபி PLI இல்லை. ஸோ புக்கிங், மெயில்ஸு, பேங்கிங், இன்சூரன்ஸ் அந்த மாதிரி இதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுல கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஆல்ரெடி முன்னாடி இது கேட்டதில்லை. சரிங்களா? 19/2015 ஸ்டார்ட் பண்ணாங்க. 1,29,350 போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து 31/12/2021 படி பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா இப்போ அசான் டேட்டு எல்லா எஸ்ஓவும் எல்லா பிஓவும் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து MOH மெயில் ஆப்ரேஷன்ஸ் ஹார்ட்வேர், DGS DRC இந்த கம்பெனி பேர், DGS அண்ட் DRC. ஸோ ஹார்ட்வேர் சப்ளை டு த மெயில் ஆஃபீஸர்ஸ். RMSல இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்கு ஹார்ட்வேர் சப்ளை பண்றது இது கீழே தான். பிளஸ் ஹேண்ட் ஹெல்ட் டிவைஸ், PMA ஃபோன் சொல்லி நம்ம கொடுத்தாங்க இல்லைங்களா, லெனோவோ ஃபோன்லாம் ஸ்டார்டிங்ல கொடுத்தாங்க. இப்போ எல்லாமே வந்து யூனிஃபைடு ஆண்ட்ராய்டு தர்பான் அதுலேயே வந்துருச்சு PMA. முன்னாடி வந்து லெனோவோ ஃபோன் வந்து போஸ்ட்மேன் ஸ்டாக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த MOH கீழே தான் வரும். PMA போஸ்ட்மேன் அப்ளிகேஷன். ஸோ PMAனா போஸ்ட்மேன் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து 8வது இது. ஒரு நிமிஷம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஐடி மாடர்னைசேஷன் 1.0. ஸோ ஐடி மாடர்னைசேஷன் 2.0 அடுத்து என்ன சொல்றாங்க? ஸோ 8 செக்மெண்ட் நம்ம சொல்லிட்டோம். 8 செக்மெண்ட் முடிஞ்சது. ஐடி மாடர்னைசேஷன் 2.0ல வந்து என்னன்னா ஜனவரி 19/2022 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. வந்து கிளியரா இல்லை, ஒரு நிமிஷம் அது சேவ் பண்ணலன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம். இதான் அந்த மெட்டீரியல். ஐடி மாடர்னைசேஷன் 2.0 டெக்னாலஜி டேஸ் ரிலீஸ் பண்ண ஒரு இது. இது இப்படிதான் கிளாஸ்லயுமே பார்த்தோம். ஸோ இது வந்து டெக்னாலஜி அப்ரோச் வெர்ஷன் 1.0ல என்ன மாதிரி டெக்னாலஜி அப்ரோச் இருந்துச்சு? கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர், ஃபினான்ஸ் சிஸ்டம் இன்டகிரேட்டர், தர்பான் டிவைஸ், டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி, நெட்வொர்க் இன்டகிரேட்டர், இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். இந்த இதுல நமக்கு வந்து என்ன அவுட்கம் வந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். கன்சாலிடேஷன் ஆஃப் ஆல் அப்ளிகேஷன்ஸ், எல்லா அப்ளிகேஷனும் சேர்த்து ஒரு கன்சாலிடேஷனா ஒரே அப்ளிகேஷனா கொண்டு வந்திருந்தோம். கம்ப்யூட்டரைஸ்டு கவுண்டர் ஆபரேஷன்ஸ் பண்ணோம், எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டா கொண்டு வந்திருந்தோம். ஆல் இன் ஒன் ஹேண்ட் ஹெல்ட் டிவைஸ், போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் தர்பான் டிவைஸ்னு ஒரே ஒரு டிவைஸை கொடுத்து அந்த டிவைஸ் மூலியமா எல்லாமே வந்து பண்ற மாதிரி கொண்டு வந்தோம். கோர் பேங்கிங் இன்சூரன்ஸ்ல வந்து நம்ம வந்து கொண்டு வந்த எல்லா போஸ்ட் ஆஃபீஸையும் வந்து CBS மூலியமாவும் CSI மூலமா இணைச்சோம் அப்படிங்கிறது பழைய கதையை சொல்றோம். வெர்ஷன் 1ல என்ன விஷயம். ஸோ இந்த வெர்ஷன் 1க்கும் வெர்ஷன் 2க்கும் கேப், இது ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன கேப் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் இந்த கீழே இருக்கிற எது வந்து கேப் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். வெண்டர்ஸ் லாக்இன்ஸ், கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி, ஸோ அவங்களுக்குன்னு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் வந்து கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆயிருக்கும். அப்போ அதை ரினியூவல் பண்ணணும்னா யார் ரினியூவல் பண்றது அப்படிங்கிற டேட்டாலாம் நம்ம வெர்ஷன் 1.0ல வந்து தெளிவாக கொடுக்கல. ஸோ ஆர்கிடெக்சர், பேட்ச் மோட், இன்டகிரேஷன் இஷ்யூஸ், மோனோலித்திக் அப்ரோச். ஸோ மோனோலித்திக் அப்ரோச்னா அவங்களுக்குன்னு சுயமா என்ன மாதிரியான அப்ரோச்சஸ் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து டீல் பண்றது அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஒரு கேப் தான். பெருசா வந்து வெர்ஷன் 1ல கொடுக்கல. எண்ட் ஆஃப் லைஃப்,
ஸோ ஒவ்வொரு ஹார்ட்வேர் வந்து லைஃப் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ லைஃப் வந்து அது முடிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரினியூவல் பண்றது, ஓல்டர் டெக்னாலஜில இருந்து நியூ டெக்னாலஜிக்கு எப்படி கொண்டு போறது, புதுசா சாஃப்ட்வேர்ஸ் வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறது அந்த எண்ட் ஆஃப் லைஃப் வரும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஃபிகல்ட் சேஞ்ச் ரெக்வஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ அப்ப இதுக்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருந்து யாரு வந்து இதெல்லாம் செயல்படுத்துவாங்க, இவங்களுக்கு இவங்க ஒரு ரோல் அப்படின்லாம் யாருக்குமே வந்து பிரிச்சுலாம் கொடுக்கல. அந்த கமிட்டி அந்த பீரியட் வரைக்கும் செயல்படும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஃபர்தரா வந்து யாரும் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கறத பத்தி வந்து சொல்ல. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேப். ஸோ ஸ்கேலபிலிட்டி டு மீட் எவால்விங் பிசினஸ் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வருங்காலங்கள்ல பிசினஸ் அதிகமாக என்ன மாதிரி சேஞ்சஸ் வரும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ என்ன மாதிரி அடாப்ட் பண்ணும் டெக்னாலஜி நம்ம வந்து ஸோ அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஸ்கேலபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கேப். இந்த கேப்பை எல்லாம் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம ஐடி மாடர்னைசேஷன் 2.0 அப்படிங்கிறது நம்ம தேவை அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் நம்ம முக்கியமான விஷயம். ஸோ இது கூட நான் எடுத்த கொஸ்டின் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஸ்டின்ஸ்ல கேட்கல கேப்ஸ், இது வந்து கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 2.0 வந்து போன வருஷமும் பெருசா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கல. 2023 வந்து பெருசா கொஸ்டின்ஸ்ல 2.0 கேட்கல. இந்த வருஷம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஏன்னா 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதனால 2.0 கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே. ஸோ கேபினட் வந்து approved the IT project 2.0 on January 19, 2012. ஜனவரி 19, 2022 அப்ரூவல் கொடுத்தாங்க. எவ்வளவு அமௌண்ட்டுன்னு சொன்னா 5785 ரூபாய்க்கு, 85 கோடி ரூபாய்க்கு, 5785 to be incurred for a period of 8 years. ஆக்டிவ்ல 8 செக்மெண்ட்ஸ், 4+4 செக்மெண்ட்ஸ். ஐடி மாடர்னைசேஷன் 1.0 8 செக்மெண்ட், ஐடி மாடர்னைசேஷன் 2.0 8 இயர்ஸ். இந்த 8 இயர்ஸ் தான் 2012 2020 அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு ஃபைனான்சியல் இயர் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2022-23 இருந்து 2029 2030 வரை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2022-23 ஃபைனான்சியல் இயர். தட் மீன்ஸ் 2023 மார்ச் 31/4/2022 இருந்து 31/3/2023 வரைக்கும் ஒரு இயர். அது மாதிரி 1/4/2023 இருந்து 31/3/2025 வரைக்கும் 2வது இயர். அப்படி வந்து 31/3/2030 வரைக்கும் நமக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்கும். 8 இயர்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இதுல கீ டைரக்ஷன்ஸ் ஆஃப் கேபினட் என்ன அப்படின்னா, பினான்சியல் அவுட்லே எவ்வளவு பணம் கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது 5785 கோடி 8 வருஷத்துக்கு இருக்கு. ஸோ நோ டியூல் ஸ்ட்ரக்சர், 2 ஸ்ட்ரக்சர் வந்து கிடையாது. ஐபிபிபி டிஓபி அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் இல்லாம மேக்சிமம் இருக்கக்கூடிய வந்து விஷயங்களை வந்து ஐபிபிக்கு வந்து கொடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல கொடுத்துருக்கிறது. சரிங்களா? டியூல் ஸ்ட்ரக்சர் நீட்ஸ் டு பி அவாய்டட் and only single IBPP, India Post Payments Bank structure to be used for banking, insurance and other financial needs. இது ஃபுல் பிளட்ஜா இன்னும் பண்ணல, அப்படியே போயிட்டு இருக்கு. போஸ்டல் அண்ட் ஃபைனான்சியல் கோர் போஸ்டல் ஆபரேஷன்ஸ் should be the domain of the DOP. DOP கிட்ட கோர் போஸ்டல் ஆபரேஷன்ஸ் வந்து கொடுத்துடலாம். ரெஸ்ட் ஆஃப் ஆபரேஷன்ஸ் should be merged with IBPP கொண்டு போயிடணும் அப்படிங்கிறத. ப்ரொவைடிங் மோர் இன்டகிரேட்டட் இன்க்ளூசிவ் ஃபினான்சியல் அண்ட் அதர் சர்வீசஸ் டு த கஸ்டமர். அதாவது அதை மேனேஜ் பண்றது நிர்வகிக்கிறது ஐபிபில தான் இருக்கும். அதுக்காக ஆளுங்களை புதுசா போட்டுலாம் பண்ண மாட்டாங்க, நம்ம அதை தான் பண்ணுவோம். சரிங்களா? ஸ்டீரிங் கமிட்டி, இங்க ஸ்டீரிங் கமிட்டி அதே மாதிரி தான் ப்ராஜெக்ட் எப்படி போட்டோமோ இதே மாதிரி இங்கேயும் ஸ்டீரிங் கமிட்டி அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டீரிங் கமிட்டி என்ன அப்படின்னா, அது பாக்குறதுக்கு முன்னாடி டிரான்சிஷன் டிசிஷன்ஸ் என்ன ஆயிடுச்சு வெர்ஷன் 1.2 இருந்து என்னென்னலாம் மாறிக்கலாம் சொன்ன மாதிரி நான் அங்கேயும் நோட் பண்ணி சொன்னீங்களா. டேட்டா சென்டர் அப்படிங்கிறது April 1, 2022 ஐபிபிக்கு போயிடுச்சு, எக்ஸ்பைரி ஆயிட்டு ஐபிபிபிக்கு மேனேஜ்மெண்ட் கீழே வந்துருச்சு. அதே மாதிரி நெட்வொர்க் அப்படிங்கிறதும் April 1, 2022 பின்னாடி எக்ஸ்பைரி, அதாவது அந்த வாரண்டி முடிஞ்சு எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆனதையும் ஐபிபி கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஸோ பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஎம்எல் வந்து 29/8/2022 ஆஃப்டர் த எக்ஸ்பைரி கரண்ட் கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சதையும் ஸோ வந்து ஐபிபிபி கைக்கு போயிருக்கு. இப்போ வரைக்கும் அந்த சாஃப்ட்வேர் அப்டேஷன்ஸ் அதுல வரக்கூடியது எல்லாமே வந்து ஐபிபி கையில தான் இருக்கு. ஸோ ஓவரால் அப்படிங்கிற மாதிரி போகாம ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு அவங்க கையில போகுது. சரிங்களா? ஸோ ஐபிபி ட்ராக்ஸ் இப்போ 2 ட்ராக்ஸ் சொல்லிட்டாங்க, ஐபிபி ட்ராக்ஸ், டிஓபி ட்ராக்ஸ். ஸோ ஐபிபிபி ட்ராக்ஸ் அப்படின்னா என்னன்னா, கேபினட் அப்ரூவல் என்ன கொடுத்தோம்னா பேங்கிங், இன்சூரன்ஸ், ரூரல் ஹார்ட்வேர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்பான் 2.0 டிவைஸ் கொடுத்தது ஐபிபிபி தான். அது ஃபுல் கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஷூர் MDM அப்படிங்கிற சாஃப்ட்வேர் மூலயமா ஃபுல் கண்ட்ரோல் வந்து ஐபிபி கையில தான் இருக்கு. அதில் டிவைஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம டிஓ கூட போக முடியாது, ஐபிபி பிரான்ச் தான் கூப்பிடணும். ஸோ அந்த ரூரல் ஹார்ட்வேர் டிவைஸ் ஃபுல்லாகவே அவங்க கண்ட்ரோல் தான். அதே மாதிரி ஐடி இன்ஃப்ரா அண்ட் ஃப்ராட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நாளைக்கு ஏதாவது ஐடில இன்ஃப்ரால ஏதாவது மாற்றம் கொண்டு வராங்கன்னு சொன்னா ஸோ அந்த ஐபிபிபி தான் முடிவெடுத்து பண்ணுவாங்க. ஃப்ராட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஓபி ட்ராக் எதெல்லாம் டிஓபி ட்ராக்ல வரும்
இதெல்லாம் ஐபிபி ட்ராக். டிஓபி ட்ராக்ல என்னென்னலாம் வரும்னா போஸ்டல் பாயிண்ட் ஆஃப் செல். இந்த வேலையெல்லாம் செய்யறது யாருன்னா நம்ம ஃப்ரண்ட்ல இருக்கிற நம்ம ஸ்டாஃப்ஸ் தான். ஸோ அக்கௌண்டிங் அண்ட் பேக் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இது எல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ணிட்டு பேக் ஆஃபீஸ்ல மேனேஜ்மெண்ட் பண்றது எல்லாமே டிஓபி ட்ராக்ல தான் வரும். ஃபீல்டு நெட்வொர்க் அண்ட் போஸ்டல் ஹார்ட்வேர்ஸ், கம்ப்யூட்டர் கொடுக்கறது, பிரிண்டர் யூஸ் பண்ணிக்கிறது, ஃபீல்டு நெட்வொர்க் அப்படின்னு சொன்னா ஃபீல்டு நெட்வொர்க் நம்ம தான். ஸோ அந்த ஏரியால போயிட்டு வேலை செய்யறது அந்த ஃபீல்டு நெட்வொர்க் அப்படிங்கிறதும் டிஓபி ட்ராக்ல தான் வரும். அவங்கள மேனேஜ் பண்றது, சம்பளம் கொடுக்கறது எல்லாமே. ஸ்டீரிங் கமிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஸோ கொஞ்சம் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொரு கமிட்டி வந்து ஒவ்வொரு ரோல் வந்து செய்யறாங்க. ஸோ ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் கமிட்டி, டெக்னாலஜி அட்வைசரி குரூப், டெக்னாலஜி டிவிஷன் அப்படிங்கிறது கீழே இது எல்லாம் இருக்குதுங்கிறதா இங்க சொல்றாங்க. சரிங்களா? இது ஒவ்வொன்றும் இது கீழே அப்படின்னா இல்ல. டெக்னாலஜி டிவிஷன்ஸ் கீழே ஐபிபிபி வரும், எஸ்டிபி வரும், சிஇபிடி வரும், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வரும், ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் கமிட்டி வரும், டெக்னாலஜி அட்வைசரி குரூப். ஸோ இவங்க எல்லாம் என்னென்ன ரோல் பண்றாங்க அப்படிங்கறத தான் பின்னாடி பார்க்க போறோம். ஸோ ப்ராஜெக்ட் ஸ்டீரிங் கமிட்டி பிஎஸ்சி, சாங்ஷன் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் தேவையான சாங்ஷன் கொடுக்கறது இவங்க தான். ரிவைஸ் எஸ்டிமேட்ஸ் வந்து ரிவைஸ் பண்றது, ஃபிளெக்சிபிலிட்டி டு மாடிஃபை த ஃபினான்சியல் அண்ட் பிசிக்கல் பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ப்ராஜெக்ட் ஸ்டீரிங் கமிட்டி தான் பண்றாங்க. மானிட்டர் அண்ட் ரிவ்யூ, மொத்தமா சொல்ல போனா மானிட்டர் பண்றது அப்படிங்கிறது ஹெட். அந்த ரோல் வந்து ரொம்ப டாப்பரா இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஹெட் அவங்க தான். டாப்ல இருக்கிற அந்த கமிட்டியில டாப்ல இருக்கிறவங்க இவங்க தான் ப்ராஜெக்ட் ஸ்டீரிங் கமிட்டி. ஸோ அடுத்து அந்த பேரை வச்சே நம்ம முடிவு பண்ணலாம். அடுத்து பாருங்க, டெக்னாலஜி அட்வைசரி குரூப்ஸ். ஸோ என்ன சொல்றது, டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட அட்வைசரி கொடுக்குறது. டிஏஜி கன்சிஸ்ட் ஆஃப் எமினன்ட் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ், இண்டஸ்ட்ரி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், டொமைன், டெக்னாலஜி பத்தி எல்லாமே. சொன்னா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னா நீங்க டெக்னாலஜி அட்வைசரி குரூப் வந்து எடுத்துக்கலாம். என்னென்ன மாதிரி டெக்னாலஜிஸ் கொண்டு போகலாம், என்னென்ன மாதிரி கான்ட்ராக்ட் வந்து டெக்னாலஜிஸ் பேஸ்ல கொண்டு வரலாம் அப்படிங்கறதெல்லாம் இது பண்ணுவாங்க. இந்த குரூப் யாருடைய ஹெட் கீழே வரும்னு சொன்னா the group shall be constituted by the secretary post. ஸோ இது வேணா கொஸ்டின்ஸா கேட்கலாம். டெக்னாலஜி அட்வைசரி குரூப்ல யார் வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செக்ரட்டரி போஸ்ட். ஸோ இந்த ஸ்டீரிங் கமிட்டி மெம்பர்ஸும் இங்கேயும் மெம்பரா இருப்பாங்க. இந்த டிஏஜிக்கு மெம்பரா இருப்பாங்க, அங்க மெம்பரா இருக்கிறவங்களும் இங்கேயும் மெம்பரா இருப்பாங்க. ஹெட் யாருன்னா செக்ரட்டரி போஸ்ட் தான் ஹெட். சரிங்களா? அடுத்து வந்து ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் கமிட்டி. என்ன வார்த்தை இது? ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் கமிட்டி. பிக்சர் பாருங்க, எக்ஸலன்ட், குட், சாட்டிஸ்ஃபேக்ஷன், புவர். அப்போ ஒரு ப்ராஜெக்ட் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, இங்க ஒரு கமிட்டி உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இந்த கமிட்டி இந்த ப்ராஜெக்ட் கரெக்டா போயிட்டு இருக்கா எவாலுவேட் பண்ணுவாங்க. நீங்க இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, இப்ப 200 கோடி ரூபாய் இதுக்கு செலவு பண்ணிருக்கிறீங்க, இதன் மூலயமா இவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறோம், இதன் மூலயமா இவ்வளவு சர்வீஸ் மக்களுக்கு கொடுத்துருக்கிறோம், இதன் மூலம் கிடைத்த ரெவன்யூ வந்து இவ்வளோ, சர்வீஸ் வந்தோட எவ்வளோ அப்படின்ற மாதிரி அதை எவாலுவேட் பண்றது வந்து ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் கமிட்டின்னு சொல்லுவாங்க, பிஇசி. சரிங்களா? இதோட இன்னொரு வேலை என்னன்னா scrutinize the all deliverables and shall authorize the payment release of funds. ஐபிபிக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்றாங்கல்ல, இவங்களும் அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ இவ்வளவு எவாலுவேட் ஆல்ரெடி பண்ணிருக்கிறோம், இவ்வளவு ஆகுது, நாங்க ஒரு எவாலுவேட் பண்ணிருக்கோம், ஸோ வந்து இவ்வளவு வந்து ஃபண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ இதுவும் நல்லா பாருங்க, 4வது பாயிண்ட், இட் வில் பி சேர்ட் பை தி செக்ரட்டரி போஸ்ட். இங்கேயும் அதே அவரே தான் செக்ரட்டரி போஸ்ட் தான் இங்கே இருக்கிறாங்க. ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் கமிட்டிக்கும் செக்ரட்டரி போஸ்ட் தான் இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பிஎம்சி, ஏஎஸ்எஃப் எல்லாம் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, பிஎம்சிங்கிறது முன்னாடி இருக்கிறது இதுதான். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அடுத்து வருது. ஸோ இதுல இருக்கிற மெம்பரும் இதுலயே இருப்பாங்க அப்படிங்கிறத இங்க சொல்லி, ஒன் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃப்ரம் த ஃபீல்டு, சிபிஎம்ஜி, பிஎம்ஜி எல்லாத்தையும் வந்து இதுல ரெப்ரஸன்டேட்டிவா இருப்பாங்க. டிடிஜி டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி வந்து கன்வீனியரா இருப்பாரு, டிடிஜி டெக்னாலஜி வந்து கன்வீனியரா இருப்பாரு அப்படிங்கிறது இதுல ஒரு பாயிண்ட். ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் கமிட்டி. இது டீடைலா ஆல்ரெடி போன கிளாஸ்ல சொல்லியிருப்போம், நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, ஸோ இங்க பாருங்க மேனேஜ்மெண்ட் கமிட்டி, அந்த வார்த்தையை பாருங்க. ஸோ இது எல்லாம் இந்த ப்ராஜெக்ட் வந்து மொத்தமா மேனேஜ் பண்றது இவங்க தான். ஸோ இந்த பிஎஸ்எல்பி ரெஸ்பான்ஸ், பிசினஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன வேணும், ட்ரைனிங் என்ன வேணும், கோலிங் மேனேஜ்மெண்ட்லாம் என்னென்ன வேணும், ஸோ அப்படிங்கிறது எல்லாமே இதை கொடுத்துருப்பாங்க. அவங்க தான் அதை மேனேஜ் பண்ணி முடிவு பண்ணுவாங்க. வில் பி த கம்ப்ளீட் ஓனர் ஆஃப் த ட்ராக். பிஎம்சி இவங்க தான், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி தான் வில் பி த கம்ப்ளீட் ஓனர் ஆஃப் த ட்ராக் அண்ட் ஷல் என்ஷூர் த ரோல் அவுட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றது இவங்க தான். நியூ ரெக்குயர்மெண்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா, சேஞ்சஸ் வேணும் அப்படின்னாலும் பண்றது இவங்க தான்.
ஸோ அடுத்து வந்து சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி, சிஇபிடி, எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சிஇபிடி வந்து அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஸ்கோப் ஆஃப் ஒர்க், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஆர்பிஎஃப், இதெல்லாம் நம்ம எக்ஸ்பென்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ பிட் எவாலுவேஷன், ஒரு கம்பெனி வந்து டெண்டர் கொடுக்குறோன்னு சொன்னா அவங்க கொடுக்குற அந்த பிட் எடுத்து என்ன எவாலுவேட் பண்ணலாம், அதுக்கு வந்து மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் எல்லாம் எப்படி போடலாம், அந்த டெக்னாலஜி நீங்க சொல்றீங்க, ஓகே அவங்க கண்டிஷன் என்ன, நம்ம கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து சிஇபிடி தான் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து இந்த ஆகஸ்ட் செப்டம்பர்ல வந்து, செப்டம்பர்னு சொல்லிக்கிறாங்க, ஸோ சாஃப்ட்வேர், புது சாஃப்ட்வேர் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சிஇபிடியில தான். ஸோ அது வருது அப்படின்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதாவது அதை தயாரிக்கிறது வந்து சிஇபிடி தான். அந்த மாதிரி புதுசாக சாஃப்ட்வேர்ஸ் ஏதாவது வருது அப்படின்னு சொன்னாலும் அவங்க சிஇபிடி தான் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் கொடுக்கறது சிஇபிடி தான். ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஐபிபி ட்ராக்ஸ் என்ன முன்னே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாமே இதில் வரும். மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஐபிபி ட்ராக்கு கண்டினியூட்டி தான் இது. மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிஓபி ட்ராக்ஸ். ஸோ என்னன்னா மேனேஜ்மெண்ட் ஐபிபி ட்ராக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் தான். பேங்கிங், இன்சூரன்ஸ் சம்பந்தமா, ரூரல் ஹார்ட்வேர் டிவைஸ் சம்பந்தமா, ஐடி இன்ஃப்ரா ஃப்ராட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா அதெல்லாம் வந்துச்சுன்னா அது ஐபிபி ட்ராக்ஸ். இதே வந்து போஸ்டல், பாயிண்ட் ஆஃப் சேல், மெயில்ஸ், அக்கௌண்டிங், பேக் ஆஃபீஸ் ஒர்க்கு, ஃபீல்டு நெட்ஒர்க்கு, போஸ்டல் ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து டிஓபி ட்ராக்ஸ். ஸோ இந்த ஐபிபி 2.0 வந்து நீங்க டீட்டெயிலாக வேணும்னா இதுக்கு முன்னாடி கிளாஸ் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்த்தோம் அப்படின்னா நாம உங்களுக்கு அது புரியும். ஸோ இது லாஸ்டா இருக்கிறது கொஞ்சம் அது வந்து கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த வார்த்தையை வச்சு நீங்க ஆன்சர்ஸ் வந்து எடுத்துடலாம். ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து இதுல மாதிரி எதுவும் கொஸ்டின்ஸ் வந்து பெருசாக கேட்கல. பட் இந்த டைம் கண்டிப்பா கேட்பாங்க. அந்த வார்த்தைகளை வச்சு இந்த கமிட்டி அப்படிங்கிறது நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த அளவுக்கு சிம்பிளா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து 2.0 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ரிவிஷன்ஸ் ஓவர், ஒரு சின்ன அட்டம்ப்டா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இது 10 கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர் 2023 தமிழ்நாடு சர்க்கிள்ல டிஏ எக்ஸாம் உடைய மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து நான் டைப் பண்ணி எழுதுறேன். இது வந்து என்னன்னா ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. பட் எந்த அளவுக்கு இந்த 1 வீக்ல சக்சஸ் ஆகும் தெரியல. பட் இருந்தாலும் ஒரு எப்படி இருக்கும்னு மட்டும் சொல்லிடுறேன். ஒரு அசைன்மெண்ட் மாதிரி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி லிங்க் அனுப்பு, குரூப்ல ஷேர் பண்றோம். அட்டன் பண்ணாதவங்க பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் ஒன்றும் இல்லை. எப்படிங்கிறத மட்டும் நான் சொல்றேன். இப்போ ஒன்று அட்டன் பண்ண போறோம். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி நானே இங்க காட்டிடுவேன் உங்களுக்கு. ஸோ ஐடி மாடல்ஸ் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் 2023 தமிழ்நாடு சர்க்கிள் ஆன்சர்ஸ் காட்டும். ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் ஷேரிங் எடுத்து விட்டுறேன். ஓகே, நார்மலா நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு வந்து குரூப்ல வந்து கொடுப்போம். அந்த லிங்கை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது ஓப்பன் ஆயிடும். ஸோ இப்படி ஓப்பன் ஆகும் போது என்னன்னா என்ன சொல்றாங்க, ஜாயின் யூசிங் எனி டிவைஸ், joinmyquiz.com அப்படிங்கிற லிங்க்ல போயிட்டு இந்த கோடை அடிக்கணும். எப்படி அடிக்கிறது? இதை ரொம்ப சிம்பிள் தான். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டா நீங்க யோசிக்க வேண்டாம். இது வந்து கம்பல்சரி அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இப்போ நான் என்னுடைய மொபைல்ல இருந்து ஸ்கிரீன் ஷேரிங் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ நீங்க வீடியோல இப்போ பார்ப்பீங்க. ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்னு சொன்னா குரோம்ல போறேன். நான் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணவே போயிடும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி போகல அப்படின்னு சொன்னா joinmyquiz.com நீங்க கண்டது இல்லைங்களா?
அதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி கோட் அடிக்க சொல்லுது. ஸோ கோடு வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுவோம். 959306 கொடுத்துட்டு ஜாயின் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க பேர் வந்து கேட்கும். அடுத்து உங்க ஜிமெயில் ஐடி கூட லிங்க் பண்ண சொல்லுங்க. கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு கொடுத்துருங்க. ஒரு டைம் மட்டும்தான், ஒரே ஒரு டைம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு டைம் கேட்காது. ஸோ இப்போ நான் என்னோட பேர் கொடுத்துட்டு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஆல்ரெடி லாகின் இருக்கு, அதை கொடுத்து கிளிக் பண்ணீங்கன்னாவே போதும், அவ்வளவுதான். ஸோ டன், கனெக்டிங்ல வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து யுவர் குயிசஸ் நேம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நேமை வந்து உங்க கிடைக்கணும். கணேசன் நான் கொடுக்குறேன் இல்லைங்களா? இப்போ உங்க பேரு நான் வந்து கணேசன் ஈரோடு அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்க ஸ்டார்ட் கொடுத்த உடனே இங்க வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டிங்ல காட்டும். எனக்கு இங்க நேம் வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். யார் யாரெல்லாம் அட்டன் பண்றீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அசைன்மெண்ட் மாதிரி கொடுக்க போகும். சரிங்களா? ஸோ இப்போ இங்க பாருங்க. ஸோ இவ்வளவுதான் நீங்க செய்யற வேலை. லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்க ஜிமெயில் வச்சு ஓப்பன் பண்ண சொல்லணும். ஜிமெயில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நீங்க பாட்டுக்கு அட்டன் பண்ணலாம். அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டோம்னு சொன்னா நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அந்த கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் ஒரு இதுக்கு தான் சொன்னேன். ஓகே, இப்போ ஒரு 10 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்க டிஸ்பிளே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். தமிழ்ல இப்போதைக்கு இல்லை, இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் இதெல்லாம் என்னன்னு சொன்னா போன வருஷம் 2023 GDS to PA எக்ஸாம்ல கேட்ட 10 ஐடி மாடல்ஸ் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பயங்கரமா இருக்கு. ஸோ பர்மிஷன் கிராண்டட் டு அன் எம்ப்ளாயி ஆஃப் த டிபார்ட்மெண்ட். நீங்க வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கலாம், சும்மா ஒரு அடிச்சு நீங்க மெசேஜஸ்ல நீங்க டைப் பண்ணுங்க ABC 1 2 3 4 ABCD. எப்படி 1 2 3 4 கொடுங்க, அப்படிதானே இங்க இருக்கு. ஸோ 1 2 3 4 எந்த ஆன்சரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. என்ன சொல்றாங்கன்னா கொஸ்டின்ஸ் நான் படிக்கிறேன். பெர்மிஷன் கிராண்டட் டு அன் எம்ப்ளாயி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் டு யூஸ் த அப்ளிகேஷன். கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், என்ன அவசரமா அடிச்சதுனால நான் அடுத்தது கரெக்ட் பண்ணிக்கிறேன். டிபார்ட்மெண்ட்டுக்கு டீ போட மாட்டேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் டு யூஸ் த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் கவர்ன்ட் பை விச் ஆஃப் த ஃபாலோவிங். இப்போ நமக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்கல்ல, ஒரு ஐடிக்குள்ள நீங்க லாகின் பண்றீங்க, இது பண்றீங்கன்னா பர்மிஷன் கொடுக்குறாங்களா, இதை வந்து எதுல மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு கேட்குறேன். சேஞ்ச் மேனேஜ்மெண்டா, ஐடென்டிட்டி அண்ட் அசஸ் மேனேஜ்மெண்டா, கிரெடென்சியலா, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸா? மற்றவங்களாம் ஆன்சர்ஸ் பண்றாங்க மேடம். அதே சரி மேடம், உங்களுக்கு கூட நோ ஸ்கிரீன் போடுறீங்க. ஒரு டைம் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணி பாருங்க. நிறைய பேர் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறீங்க. பட் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? ட்ரைனிங் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறோம். நீங்க மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு மேனேஜ்மெண்ட் சொல்றீங்க, ஓகே. பட் ட்ரைனிங் கொடுக்கறதா சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். நீங்க என்ன சொல்றோம்? பர்மிஷன் கிராண்டட் டு ஒன் எம்ப்ளாயி. எந்த மூலியமா ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து அந்த பர்மிஷன் நம்ம கொடுக்குறோம். இது கண்டிப்பா சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் கிடையாது. இந்த 2ஆ 3ஆங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். 2 or 3. கிரெடென்ஷியல்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு. யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஜஸ்ட் லாகின் பண்றதுக்கு. பட் அது எதுல மேனேஜ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் ஐடென்டிட்டி அண்ட் அசஸ் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அசஸ் ஐடென்டிட்டி அண்ட் அசஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம வந்து im.indiapost.gov.in /identity அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டோட லிங்க். ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட், ஐடென்டிட்டி அசஸ் மேனேஜ்மெண்ட், அந்த லிங்க் பேரு im.indiapost.gov.in அப்படின்னு தான் வரும். ஓகே. ஸோ 2வது கொஸ்டின், வாட் இஸ் API? இது வந்து நம்ம அந்த டேர்ம்ஸ் அந்த இதுல வந்து இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஏதோ 1 2 இந்த மாதிரி வித்தியாசமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் சார். யாரும் மைக் ஆன் பண்ணி ஆன்சர் சொல்ல வேண்டாம். ஏன்னா எல்லாருமே ஆன்சர் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஜஸ்ட் மெசேஜ்ல டைப் பண்ணுங்க. சும்மா ஒரு ஆக்டிவிட்டி பேசுறதா, சும்மா அப்படி சொல்லிட்டு போயிடலாம். இருந்தாலும் உங்களுக்கு தெரியுதுங்கிறது நீங்க காட்டணும்ல, அதுக்காக. ஓகே, வெரி குட், சூப்பர். எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே ஆன்சர்ஸ் 2 கொடுத்துக்கிறீங்க. ஸோ தட் இஸ் கரெக்ட். ஸோ கிளிக் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரைட்டா தப்பான்னு அங்கேயே சொல்லிடும். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகே. ஸோ 3வது கொஸ்டின். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் படிக்க முடியலன்னு சொன்னா முன்னே நான் சொன்ன மாதிரி அதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்கிரீன் கொண்டு வந்துக்கோங்க. கைகள் வச்சு நீங்க வந்து பெருசுப்படுத்திக்கலாம். அதை வந்து 2 விரல வச்சு அப்படியே நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணீங்கன்னு சொன்னா மேக்ஸிமைஸ் ஆகும். நீங்க படிச்சு பார்க்குற லெட்டர் தெரியல புரியலன்னு சொல்லுங்க. ஸோ as per the NI நெட்வொர்க் இன்டகிரேட்டர்
under IT modernization of Department of Post, measurement of amount of data that can be transmitted over a network is called. அதாவது ஒரு டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். நான் போன கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன் இந்த வார்த்தையை வந்து, அதாவது இதோட விளக்கமா பார்க்கும் நெட்வொர்க் இன்டெகிரேட்டர் விளக்கமா பார்க்கும்போது எவ்வளவு ஸ்பீட்ல போகுது, நம்ம மொபைல்லயே வந்து நம்ம சொல்றோம் இல்லையா ஸ்பீடு எவ்வளவு ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன நம்ம பேர் சொல்றோம், NSP, நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடரா. அந்த ஸ்பீடு நம்ம சொல்லுவோம்ல, எவ்வளவு வேகத்துல போகுது வருது, அந்த அமௌண்ட் ஆஃப் டேட்டா, அது எப்படி சொல்றோம் நாம அப்படிங்கிறத விஷயம். NSP அப்படின்னு நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் சம்மந்தமே இல்லை. ரவுட்டர், ரவுட்டர் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு மிஷின் பேரு, ஒரு மேல ஒரு டப்பா மாதிரி இருக்கும், அந்த டப்பா அந்த அந்த பாக்ஸோட பேரு தான் ரவுட்டர். அப்போ அது வந்து அமௌண்ட் ஆஃப் டேட்டா கிடையாது. சரியா? அடுத்தது பேண்ட்வித். பேண்ட்வித் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் இல்லையா? ஸோ நிறைய பேர் கரெக்டாக சொல்லிக்கிறீங்க. இப்போ நம்ம ஜியோ கொடுக்குறாங்க, என்ன சொல்றாங்க, 2 Mbps பேண்ட்வித் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அப்போ என்னது, அது அமௌண்ட் ஆஃப் டேட்டா. எவ்வளோ நம்ம அமௌண்ட் ஆஃப் டேட்டா உள்ள வருது வெளியே போகுது, உள்ள வருது வெளியே போகுது. இது வந்து ஒரு பேசிக் கொஸ்டின் தான். ஸோ டெக்னாலஜி ஒரு என்ன பேசிக்கா சொல்லிக்கிறாங்க. இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், ஐடி மாடர்னைசேஷன் அதெல்லாம் சொல்ல தேவையே இல்லை. நார்மலாவே அமௌண்ட் ஆஃப் டேட்டா தட் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் ஓவர் எ நெட்வொர்க் இஸ் கால்டு அப்படின்னே கொடுத்துருக்கோம். ஸோ நெட்வொர்க் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது அதில் பண்றக்கூடிய மாற்றங்களுக்கு ஆப்டிமைசேஷன். பட் இது இந்த பேண்ட்வித் அப்படிங்கிறது இங்கே கரெக்டான ஆன்சர். இது மூணுமே ஒமிட் பண்ணிடலாம் ஈஸியா. ஸோ பேண்ட்வித் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். ஸோ நிறைய பேர் கரெக்டாக சொல்லிக்கிறீங்க, வெரி குட். ஸோ நாலாவது, இது நாம பார்த்ததுதான். ஸோ சொல்யூஷன் ஃபார் மெயில் ஆப்ரேஷன், ரீட்டைல், லாஜிஸ்டிக் போஸ்ட், பிலாட்டலி, F&D, ஹியூமன் ரிசோர்சஸ் எக்ஸெட்ரா அண்டர் ஐடி மாடர்னைசேஷன் ஆர் ப்ரொவைடட் அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோவிங். ஸோ நம்ம சொன்னதை இன்னைக்கு கிளாஸ்ல கூட நான் சொன்னேன். இது அப்படியே நிறைய பேர் அவசர அவசரமா கொஸ்டின்ஸை பார்த்து ஆன்சர்ஸை வந்து நீங்க மார்க் பண்ண போயிடாதீங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன். 4 ஆப்ஷன்ஸ்ல ஸோ கொஸ்டினே என்னது, சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். 2 ஆப்ஷன்ஸ் ஒரே மாதிரி இருந்தாலும் த பெஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து எல்லா ஆன்சர்ஸையும் படிச்சு பார்க்கணும். எடுத்தவொடனே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒண்ணுங்கிற ஆன்சர் கொடுத்துக்கிறீங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா CSI அப்படி CIS அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் படிச்சு பார்க்கணும் ஃபுல்லாவே. ஸோ செகண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாரும் மேக்ஸிமம் கொடுத்துக்கிறீங்க. ஸோ அதுதான் கரெக்ட், CSI, கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். வெரி குட். இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்லாம் எனக்கு வந்துடும், யார் யார் எவ்வளோ ஆன்சர்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கோர் பேங்கிங் சொல்யூஷன், CBS in DOP is undertaken under which of the following. இதுவும் நம்ம இன்னைக்கு கூட சொல்லிக்கிறோம். CBS அப்படிங்கிறது ஐடி மாடர்னைசேஷன்ல எந்த ஹெட் கீழே வருது? ஃபினான்சியல் சர்வீஸ் இன்டகிரேட்டரா, ரூரல் ஹார்ட்வேரா, கோர் சர்வீஸ் இன்டகிரேஷனா, நெட்வொர்க் இன்டகிரேட்டரா? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். ஓகே, சூப்பர். ஸோ ஃபினான்சியல் சர்வீஸ் இன்டகிரேட்டர் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். வெரி குட். அடுத்த 6வது கொஸ்டின், which of the following has been mandated to bring out technology solution for anywhere banking under IT 2.0? anywhere banking அப்படிங்கிறதுக்கு கீழே வந்து என்னதை வந்து IT 2.0ல மெயினா சொல்லியிருக்கிறாங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா, NPCI-யா, இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்கா, UIDAI-யா? NPCI-ல வேற, அது நேஷனல் கிளியரன்ஸ் இது வரும், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், டக்குன்னு ஞாபகம் இல்லை. இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் UIDAI சம்மந்தமே இல்லை நமக்கு இல்லையா? NPCI-யும் சம்மந்தமே இல்லை. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி ஐடி மாடர்னைசேஷன் நாம அவங்களுக்கு எல்லாம் கொண்டு வர முடியும்? அப்போ அதுவுமே சம்மந்தமே இல்லை. அப்போ நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஆன்சர் இதுதான். ஸோ இதுதான் அந்த கரெக்டான ஆன்சர். எனிவேர் பேங்கிங் அப்படிங்கிறது இப்போ நீங்க மைக்ரோ ஏடிஎம்ல ஒர்க் பண்றவங்க, அடுத்தது மர்ச்சன்ட் பேங்கிங் சொல்லிட்டு அந்த கடையிலேயே கூட பணம் வாங்கலாம் கொடுக்கலாம்னு சொல்லி கொண்டு வருவாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து எங்க வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இதுதான், இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் தான். ஸோ எல்லாருமே கரெக்டான ஆன்சர் சொல்லிக்கிறீங்க. Seventh question, what is change management in the context of IT modernization project? சொல்லுங்க பாக்குறீங்களே. ப்ரிப்பேரிங் ஸ்டாஃபை வந்து நியூ டெக்னாலஜி அடாப்ட் பண்ற மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறதா, இல்ல ஸ்டாஃப் டிரான்ஸ்பர் த ஸ்டாஃப் ஒன் டொமைன் ஆஃப் ஒர்க் டு அனதர் டொமைனுக்கு தூக்கி மாத்துறதா, இல்ல புதுசா ஸ்டாஃப்ஸ் எடுத்து வேலை செய்யறதா, இல்ல நன் ஆஃப் த எபோவா? சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு சொன்ன இதையுமே
ஸோ வெரி குட். ஸோ எக்ஸாக்ட்லி எல்லாருமே கரெக்டான ஆன்சர் சொல்லிக்கிறீங்க. ஆப்ஷன் 1 ப்ரிப்பேரிங் ஸ்டாஃப் டு அடாப்ட் நியூ டெக்னாலஜி த்ரூ ட்ரைனிங். ட்ரைனிங் மூலியமா அவங்களுக்கு நியூ டெக்னாலஜி அடாப்ட் பண்ற அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் தான் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். குட். அடுத்த 8th கொஸ்டின். த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் PYOD. நம்ம டேர்ம்ஸ் அண்ட் எக்ஸ்பான்ஷன் கொடுத்தல இந்த வார்த்தை இருக்கு. PYODக்கு என்ன அர்த்தம்? பிளாக் யுவர் அப்சல்யூட் டேட்டாவா, பை இயர்லி ஆப்டிமைசேஷன் டெஃபினிஷனா, பிரிங் யுவர் ஓன் டிவைஸா, நன் ஆஃப் தி லோவா? இது இன்னைக்கு டைப் பண்ணதா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். இது நீங்க ரேண்டமா நீங்க கேட்டுட்டு இருக்கிறதா? இப்போ டெய்லி டே டு ஒர்க்ல எல்லா போஸ்ட்மேன் ஸ்டாஃப்ஸும், எல்லா GDS ஸ்டாஃப்ஸும், APPM ஸ்டாஃப்ஸும் அடிக்கடி கேள்விப்படுற ஒரு வார்த்தை இது. ஸோ இதுக்கு வந்து அமௌண்ட் கூட கொடுக்குறாங்க. கிளைம் பண்றீங்களா என்னன்னு தெரியல. சரிங்களா? வாட் இஸ் PYOD அப்படின்னு சொன்னா பிரிங் யுவர் ஓன் டிவைஸ் அப்படிங்கிறத கரெக்ட். தட் மீன்ஸ் IBBP மூலியமா மைக்ரோ ATMல மொபைல்ல பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன்ஸை நம்மளுடைய ஓன் மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து அதுல நீங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆக்சுவலி கரண்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஷூர் MDM வந்து அதை வந்து அலோவ் பண்ண மாட்டேங்குது. அதனால மைக்ரோ ATM மட்டும் ஓன் மொபைல்ல போட அலோவ் பண்ணல. ஏதாவது மாற்றம் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு PME அப்ளிகேஷன்ஸை மட்டும் நம்ம போன்ல போட்டு கொடுத்து பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி உங்க போனே கொண்டு வாங்க, அதுல ஒர்க் பண்ணுங்க, மாசமான அமௌண்ட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா PYOD. சரிங்களா? பிரிங் யுவர் ஓன் டிவைஸ். இது நம்ம படிச்சதுதான். ஸ்டாஃப்ஸ் ஆஃப் மைக்ரோ ATM அலவன்ஸ் இல்லையா சார்? மைக்ரோ ATM வந்து நீங்க ஓன் மொபைலே போடவே மாட்டாங்க. ஆக்சுவலி இப்போ ஓன் மொபைல இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கவே மாட்டாங்க. இந்த ஷூர் MDM வந்து அதை அலோவ் பண்றது இல்லை. அதனால அலவன்ஸ் உண்டா அப்படின்னா இப்போதைக்கு அது அலோவே பண்ணாதனால அதை பத்தி எதுவுமே நமக்கு கொஸ்டின்ஸே இல்லை. சரிங்களா? இப்போ PMA அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓன் மொபைல்ல பண்றீங்கன்னு சொன்னா அதுக்கு நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். 350 நினைக்கிறேன். எதுவும் கரெக்டா தெரியல. 350 ஏதோ மந்த்லி வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து இது நம்ம பார்த்ததுதான். ஸ்டாஃப் ஆஃப் an article during the various stages during its journey from booking to delivery is seen through which of the following? ஒரு ஆர்டிகல் வந்து ட்ராக்கிங் பண்ணணும். எங்க புக் பண்ணாங்க, எங்க போய் முடிச்சிருக்குது அப்படின்னு ட்ராக்கிங் பண்ணணும். இந்த ட்ராக்கிங் பண்ற ஃபெசிலிட்டி கீழே இருக்கிற எந்த அப்ளிகேஷன்ல இருக்குன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இந்தியா போஸ்ட் விசிபிலிட்டி சிஸ்டமா, டெலிவரி அண்ட் போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா, என்டர்பிரைசஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா, டிசாஸ்டர் ரெக்கவரி சிஸ்டமா? IPVS டெலிவரி போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது நிறைய பேருக்கு. 1 to 2 நிறைய கொடுக்குறீங்க. ஆக்சுவலி இந்தியா போஸ்ட் விசிபிலிட்டி சிஸ்டத்துல வந்து புக்கிங் டேட்டா மட்டும்தான் இருக்கும். புக்கிங் ஆகி டிஸ்பேச் ஆனது வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். அது RMSல போனது, RMS இன்னொரு RMS போனது, அந்த RMS வந்து இன்னொரு RMS போனது, அங்கிருந்து டெலிவரிக்கு போனதுனா அது இருக்காது, ட்ராக்கிங் பண்ண முடியாது. சரிங்களா? IPVSல வந்து செக் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஆப்ஷன். அதுல வந்து புக்கிங் டீடைல்ஸ் மட்டும்தான் வரும். பட் எக்ஸாக்ட் ஆன்சர் என்னன்னா செகண்ட் ஆப்ஷன் தான். டெலிவரி அண்ட் போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல ஆர்டிகல் ட்ராக்கிங் அப்படின்னு ஆப்ஷனே இருக்கு. சரிங்களா? நம்ம IPVS பத்தி நான் பெருசா ஒண்ணுமே சொல்லல. ஒன்லி டிஸ்பேச் சம்மந்தப்படுதா, புக்கான ஆர்டிகல் டிஸ்பேச் பண்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். நான் சொன்ன ஒரு வார்த்தை அவ்வளவுதான் இந்த இடத்துல இருக்கும். ஸோ ட்ராக்கிங் சம்மந்தப்பட்டது எல்லாமே இதுல தான் இருக்கும். டெலிவரி அண்ட் போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டென்த் ஒன் அஸ் யூஸ்வல் தர்பான் எக்ஸ்பான்ஸ். நான் வந்து இங்க ஆப்ஷனாவே கொடுக்கல. ஸோ அதை வந்து டைப் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன். சும்மா தர்பான் அப்படின்னா என்ன? டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் போஸ்ட் ஆஃபீஸ். ஒரு டைம் டைப் பண்ண தெரிஞ்சுக்குவீங்களா? அதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ் ஃபார் நியூ இந்தியா. என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க சார்? அந்த காட்டினீங்கன்னா எங்களுக்கு பரவாயில்லையா இருக்கும் அப்படின்னு சொன்னா காட்டுறேன். ஓல்டு கொஸ்டின் ஒரு 2 கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ்க்கு கிளியரா இருக்குது. நம்ம ஆன்சருக்கு கண்டுபிடிக்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி குவிஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ தமிழ்நாடு நியூ இதுல வந்து இதான் கொஸ்டின் பேப்பரு. இதுல வந்து
ஸோ இங்க பாருங்க அந்த 9வது கொஸ்டின். தர்பான் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோவிங்? டிபார்ட்மெண்ட் அப்ளிகேஷன். நான் முன்னே என்ன சொன்ன, டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி ஃபார்மியூனிட்டி ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுது. அந்த டிஏல தான் நிறைய மாற்றத்தை கொண்டு வராங்க. டிபார்ட்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபார் ரூரல் போஸ்ட் சர்வீஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், டைரக்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரோபோஸ்ட் இஷ்டத்தை கொடுத்துருக்காங்க. டிஃபைன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ரெக்யர்மெண்ட் ப்ரொமோஷன் நெட்வொர்க், டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் போஸ்ட் சர்வீசஸ் ஃபார் நியூ இந்தியா. ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். தர்பான் என்பது விரிவாக. ஸோ இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு ஆர்டராகவே கொடுக்கல. இதுதான் போன வருஷம் அந்த 12/3/2023 வந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதுல இருந்து அந்த கொஸ்டின் 10 கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ தமிழ் இங்கிலீஷ்ல புரியலன்னா தமிழ் உடனே நீங்க படிச்சு பார்த்துட்டு கூட ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மற்ற சர்க்கிள்ஸ்ல இருக்கிறதெல்லாம் நான் கொஸ்டின் ஆன்சர் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அடுத்த சீசன்ல வந்து இன்னொரு முறை இந்த ஆன்லைன்ல அட்டன் பண்றது எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தா எத்தனை பேர் அட்டன் பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்லைன்ல டைரக்டா நீங்க ஆன்சரை என்டர் பண்ணாம அசைன்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. லிங்க் கொடுத்துட்டோம்னு சொன்னா நீங்க உங்க ஜிமெயில் மூலியமா லாகின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டெஸ்ட் அட்டன் பண்றீங்க. டெஸ்ட் ஆர் அசைன்மெண்ட் ரிவிஷன் எப்படி வேணா எடுத்துக்கலாம். நீங்க வந்து அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து நான் வந்து எல்லா ஆன்சர்ஸும் சொன்ன பிறகு ரைட்டா தப்பான்னு சொல்லாம நீங்க கிளிக் பண்ணும்போது ரைட்டா தப்பான்னு சொல்ற மாதிரி வச்சிருக்கிறது. எதுக்காக அதுன்னு சொன்னா இது ஜஸ்ட் வந்து உங்களை சோதனை பண்றதுக்கு எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற சோதனை பண்றதுக்கு இல்ல. இது ஒன் டைப் ஆஃப் ரிவிஷன். நம்ம வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸை வந்து சோதிக்கிறதுக்கு அப்படிங்கிறது இல்லாம ஒரு டைம் ரிவைஸ் பண்றதுக்குன்னு ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொன்னா எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டே வந்து இடத்துல 10க்கு 6 அப்படின்னா திரும்ப நம்ம போய் பார்த்துட்டு இருக்கணும் இல்லையா, இது தப்பு இது கரெக்ட். அந்த மாதிரி இல்லாம நீங்க கொஸ்டின்ஸ் வரும்போது கிளிக் பண்றீங்கன்னா கரெக்ட்னு சொல்லும், தப்பா இருந்தா தப்புன்னு சொல்லும். நீங்க அங்கேயே ரிவ்யூ பண்ற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து அதை நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே போதும். எல்லாருமே நல்லா எஜுகேட்டடா நல்லா இன்ஜினியரிங் படிச்சவங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறீங்க. ஸோ ஒன்றும் பெருசா டிஃபிகல்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அடுத்த கிளாஸ்ல மீண்டும் ஒரு முறை வந்து இதை எப்படி வந்து லாகின் பண்றது எப்படி பண்றது அப்படிங்கிறத சொல்லிட்டு லைவாவே ஒன்னு அட்டன் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இன்னும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு நீங்க அப்படியே நீங்க வீட்லயே அட்டன் பண்ணுங்க. தேங்க்யூ. Thank you, Ganesh. Thank you very much. Thank you, everybody. Sir.